بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படை கொள்கையை உங்கள் மத்தியில் இன்றைக்கு நாம் விளக்க இருக்கிறோம். பொதுவாக நம்முடைய சமுதாயத்தில் ஏராளமான பிரிவுகள் இருப்பதை நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். நாம் கூட ஏதாவது பிரிவில் தான் இருந்திருப்போம். இந்த ஏகத்துவத்துக்கு வருவதற்கு முன்னால் நாம் கூட வேறு வேறு பிரிவுகளில் ஈடுபட்டவர்களாகத்தான் இருந்திருப்போம். இப்படி பல பிரிவுகளாக இருந்த நம்ம தான் ஒரு ஏகத்துவ கொள்கையின்பால் இன்றைக்கு வந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு உம்மத்தை உருவாக்கி சென்ற பிறகு இந்த பல பிரிவு ஏன் ஏற்பட்டுச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையில் ஒரு சமுதாயத்தை உருவாக்கி விட்டு சென்றார்கள். அதை அவங்க சந்ததிகளுக்கு சொல்லியிருப்பார்கள், அவங்க அதுக்கடுத்த தலைமுறைக்கு சொல்லியிருப்பார்கள். இப்படியே சங்கிலி தொடராக அந்த மார்க்கம் வந்திருக்குமேயானால் நம்மிடத்தில் ஒரே மார்க்கம் தான் வந்திருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி சஹாபாக்கள் சொன்னபடி தாபீன்கள் சொன்னபடி தாபீன்கள் என்று இன்றைய காலம் வரைக்கும் அதே மாதிரி அந்த சங்கிலி தொடராக நமக்கு அந்த மார்க்கம் வந்து சேர்ந்து இருக்கணும். சேரலை. சேர்ந்து இருந்தால் 72 கூட்டம் வந்திருக்காது. அப்போ நம்ம ஒரு மார்க்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற இந்த மார்க்கம் ஏன் இப்படி பல கூறுகளாக மாறினது? அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் அடிப்படையில் கவனம் செலுத்தாததான் காரணம். மசாயில்களை தெரிந்து கொள்வதில் நம்ம நிறைய ஆர்வம் காட்டுகிறோம். தொழுகை எப்படி தொழுவது, அதில் உள்ள சின்ன சின்ன முஸ்தஹபு சுன்னத்துகள்லாம் என்ன என்று தேடி நம்ம என்ன செய்கிறோம், அறிந்து கொள்கிறோம். அது தேவையானது தான். நோன்பை பற்றி இன்னும் எல்லா விதமான கடமைகளை பற்றி ஒரு உம்ரா செய்வதா என்றால் அதில் உள்ள அனைத்து விஷயங்களையும் நம்ம ஆழமாக அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அது கண்டிப்பாக தேவை. அதை விட முக்கியமான ஒரு தேவை என்னவென்று சொன்னால் அடிப்படை சரியாக இருக்க வேண்டும், கொள்கை சரியாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையை சரியாக நம்முடைய முன்னோர்கள் விளங்கி இருப்பார்களேயானால் இப்படி 72 கூட்டம் இருக்காது. இப்போ நாளைக்கு நம்ம கூட 72 பிரிஞ்சு போய்விடலாம். ஒரு இயக்கமாக வந்தவர்கள், ஒரு கொள்கையாக வந்தவர்கள் நாளைக்கு இங்கே கூட 72 பிரிந்து போனால் கூட ஆச்சரியம் இல்லை. எப்போ நம்ம அந்த ஒரு கொள்கையில் இருக்க முடியும் என்று சொன்னால் எந்த அடிப்படையில் நம்ம செயல்படுவது, அடிப்படையை தவற விட்டோம் என்று சொன்னால் நம்ம பல கூறாக பிரிஞ்சிருவோம். அது என்ன அடிப்படைண்டா என்ன? ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு வருகிறார். அவருக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுப்போம்? தொழுகை சட்டத்தையாக சொல்லிக் கொடுப்போம்? இல்லை. நோன்புடைய சட்டங்களையாக சொல்லிக் கொடுப்போம்? வரும்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வரும் பொழுது அவர் எதை சொன்னால் இஸ்லாத்தில் சேருவார்? 2 வரி தான். அதை தான் சொல்லிக் கொடுக்குறோம். ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு வரியை சொல்லிக் கொடுக்குறோம். 2வது முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற இன்னொரு வரியை சொல்லிக் கொடுக்குறோம். அல்ல இதையே கொஞ்சம் மாற்றி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொடுக்குறோம். அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று 2 ஒன்று தான். சின்ன சின்ன வார்த்தை தான் வித்தியாசம் இருக்கே தவிர இந்த 2 வரிகளைத்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வரக்கூடியவருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இதுதான் பேசிக், இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படை கரெக்டாக உள்ளத்தில் இருந்துச்சு என்று சொன்னால் நம்மள்கிட்ட எந்த விதமான கொள்கை பிரிவும் வராது. நம்ம 72 கூட்டமாக எந்த காலத்தில் ஆகவே மாட்டோம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற இந்த 2 அடிப்படையை, ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அடிப்படை, அதில் தான் இந்த கட்டடத்தை கட்டணும். இப்போ நாம் உட்கார்ந்துருக்கிற கட்டடம் இருக்குது என்று சொன்னால் இது இங்கே அஸ்திவாரம் தோண்டப்பட்டு அதன் மேலே உட்கார்ந்துருக்கிறது. அஸ்திவாரம் இல்லாமல் வெறுந்தரையில் கட்டினா நேரம் விழுந்து போயிருக்கும். அப்போ நம்ம இஸ்லாம்ங்கிற மார்க்கத்தினுடைய பேசிக் அஸ்திவாரம் என்ன? ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற அதை அஸ்திவாரம்,
முகமது ரசூலுல்லாங்கிற அஸ்திவாரம். அதனால இது ரெண்டு சொன்னோன்னு முஸ்லீம் ஆகிடுறாங்கிறோம். அவனுக்கு தொழுகை தெரியல முஸ்லீம்ங்கிறோம். ஒருத்தன் இஸ்லாத்தில் வர்றான்னு சொன்னால் அன்றைக்கி தொழுகை தெரியுமா அவனுக்கு தெரியாது, நோம்புனா என்னென்னு தெரியுமா தெரியாது, ஜக்காத்துனா என்னென்னு தெரியுமா அதுவும் தெரியாது, ஹஜ்ஜுனா என்னென்னு தெரியுமா ஒன்றுமே தெரியாது, உம்ரானா என்னென்னு தெரியுமா என்னென்னு கேட்பான் திருப்பிக்கிட்டு, ஒன்றுமே தெரியாது, ஆனால் முஸ்லீம்ங்கிறோம். இந்த இரண்டு அடிப்படைகளை ஒருவன் ஏற்றுக்கொண்டானேயானால் அவனை முஸ்லீம் என்று சொல்கிறோமே, அதில் நம்ம தெளிவாகவும் உறுதியாகவும் முழுமையாகவும் இருக்க வேண்டும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதிலையும் உறுதியாக இருக்க வேண்டும், முழுமையாக இருக்க வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதிலையும் உறுதியாக இருக்கணும், முழுமையாக இருக்கணும். உறுதியாக இருக்கிறது முழுமையாக இருக்கிற என்ன, அதுதான் நீங்கள் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அதை கரெக்டாக அறிஞ்சிட்டு நம்ம யாரும் ஏமாற்ற முடியாது. மார்க்கத்தின் பெயரால் இஸ்லாத்தின் பெயரால் நம்மளை யாரும் வழிகெடுத்துட முடியாது. அப்போ இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை முழுமையாக அறிந்து கொள்வதுனா என்ன, ஆழமாக அறிந்து கொள்வது என்றால் என்ன, பூரணமாக அறிந்து கொள்வது என்றால் என்ன, அதனுடைய முதல் அர்த்தத்தை பாருங்கள். வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, இந்த அர்த்தம் தான் உங்களுக்கு சொல்லித்தரப்படுகிறது. சரியான அர்த்தம் தான், இதை நம்ம நம்புகிறோம். வெறும் அர்த்தத்தை தான் நம்புகிறோமே தவிர அதுக்குள்ளே அடங்கி இருக்கிற அனைத்தையும் நம்பணுமா இல்லையா? ஒரு அர்த்தத்தை நம்பிடுறோம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொன்னால் நாம் வணங்குற ஆள்னு அர்த்தம், அவன் வணக்கத்திற்கு சொந்தக்காரன் அர்த்தம், அவன் எஜமான் என்ற அர்த்தம், நம்ம அடிமை அதான அர்த்தம். ஒரு அடிமையை எஜமான வணங்குவானா இல்லையா? சமமான ரெண்டு பேர் வணங்கிடுவாங்களா? வணங்கக்கூடாது. அப்போ ஒரு யார் நம்மளுக்கு எஜமானனாக இருக்கிறானோ அவனை தான் அடிமையாக இருக்கிறவங்க வணங்குவாங்க. அப்போ அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று சொன்னால் அதுக்குள்ளே என்னவெல்லாம் அடங்கியிருக்கிறது? இறைவா நீ எஜமான், நான் அடிமை, நீ மட்டும்தான் எஜமான், வேறு எவனும் எஜமான் இல்லை. ரெண்டு எஜமான் இருக்குன்னு அடிபட்டு போயிடும். நீ தான் எனக்கு எஜமான், வேறு எவனுக்கு நான் அடிபணிய மாட்டேன், உனக்கு அடிபணியும் செய்வேன், வேறு யாருக்கு அடிபணியவும் மாட்டேன், நீ தான் எனக்கு உத்தரவு போட அதிகாரம் படைத்தவனாக இருக்கிறாய், நீ என்ன கட்டளை இடுகிற அதுதான் கேட்பேன், உன் இடத்துல வேற ஒருத்தன் என்னத்தையா சொன்னால் கேட்க மாட்டேன், நீ போட வேண்டிய கட்டளைக்கு பதிலாக வேற ஒருத்தன் ஏதாவது எனக்கு கட்டளை இடுவானேயானால் அந்த கட்டளை கேட்க மாட்டேன். இதெல்லாம் அதில் அடங்கி இருக்கிறது. அதையும் கேட்டிங்கன்னா அவனை எஜமான்ட்டிங்க. இப்போ அவன் சொன்னாலும் கேட்பேன், இவன் சொன்னாலும் கேட்பேன், அவன் சொன்னாலும் கேட்பான். அவன்லாம் யார்? உங்களை மாதிரி என்னைய மாதிரி உள்ள மனிதர்கள், ஆசாபாசங்களை கொண்ட மனிதர்கள், மலஜலத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பலவீனர்கள். அது மாதிரி ஒருத்தன் சொல்கிற நான் ஏன் கேட்கணும், நான் சொல்கிற நீங்கள் எது கேட்கணும், நீங்கள் சொல்கிற நான் எது கேட்கணும்? நம்ம எல்லாரும் மனிதர்கள், யார் சொல்ல யாரும் கேட்க வேணாம், நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒருத்தன் சொல்கிறத கேட்கணும். அந்த ஒருத்தன் யாராக இருக்கணும்? நம்மளை படைத்தவனாக இருக்கணும், பவர் உள்ளவனாக இருக்கணும், நமக்கு எஜமானாக இருக்கணும், நம்ம தப்பு செஞ்சால் தண்டிக்கிறவனாக இருக்கணும், நம்ம கேட்குற தரக்கூடியவனாக இருக்கணும், நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறவனாக இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு சூப்பர் பவருக்கு நாங்கள் அடிபணிவோம். இது லா இலாஹ இல்லல்லாஹுக்குள் அடங்கியிருக்கா இல்லையா? அப்போ அல்லாஹ்வுடைய இடத்தில் யாரையும் வைக்க மாட்டோம் என்பது தான் இதனுடைய பூரணமான முழுமையான ஒரு அர்த்தம். அல்லாஹ் வணங்கினா மட்டும் பத்திரமே நினைக்கிறோம், நாங்கள் தான் அல்லாஹ் தான் தொழுகிறோம், பத்தாது. அல்லாஹ்வை தொழணும், வேறு யாரையும் தொழக்கூடாது. அதுதான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அல்லாஹ் தொழுதா மட்டும் பத்தாது, அல்லாஹ்வை வணங்கணும், வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அதெல்லாம் இந்த களிமா கூட எப்படி இருக்குன்னு கேட்டால், உலகத்தில் எந்த மதத்துலையும் எந்த ஒரு நாட்டிலையும் எந்த ஒரு கட்சியிலையும் பாசிட்டிவாக தான் கொள்கைகள் வச்சுருப்பாங்க. பாசிட்டிவாக என்ன? இதை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியது பாசிட்டிவ், இதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது நெகட்டிவ். நெகட்டிவாக அந்த கொள்கை என்ன செய்ய மாட்டாங்க, யாருமே வைக்க மாட்டாங்க. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் எப்படி இருக்குது? அல்லாஹ் வணங்கணும்னு இல்லை, அல்லாஹ் தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னு இருக்குது, எதிர்மறையாக இருக்குது. இந்த இஸ்லாத்தினுடைய கொள்கை எப்படி இருக்குன்னா, லாண்டு தான் ஆரம்பிக்குது, இல்லை வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை, வேற யாரையும் வணங்கக்கூடாதுன்னு டாப்பிக்கை. அல்லாஹ் வணங்குறது அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. அது மட்டும் பத்தாது, அல்லாஹ்வை தவிர யாரும் வணக்கத்திற்குரியவன் இல்லை என்றால் அப்போ நம்ம அல்லாஹ் தொழுகிற மாதிரி யாரையும் தொழுவோமா? தொழுவ மாட்டோம். அல்லாஹ்வுக்கு நோன்பு வைக்கிற மாதிரி யாருக்காவது நோன்பு வைப்போமா? இந்த நோன்பு அந்த அவுலியாவுக்கு, இந்த நோன்பு இன்னும் இருக்குது, இந்த நோன்பு அந்த அஜரத்துக்கு நோப்போமா? யாராவது வைக்க மாட்டோம். அப்போ நம்முடைய தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி அனைத்துமே நம்ம யாருக்காக செய்கிறோம்? அல்லாஹ்வுக்காக தான் செய்கிறோம். ஆனால் இதை செய்கிற மாதிரி யாருடைய உத்தரவை கேட்கணுங்கிறது தப்பு செஞ்சிடும். அப்போ தொழுகை அல்லாஹ்வுக்கு தவிர யாரும் தொழக்கூடாதுன்னு விளங்கி வச்சுருக்காமா இல்லையா? மார்க்கம்ங்கிற பேரில் ஒருத்தர் சொல்வதை கேட்பதாக இருந்தால் அவன் அல்லாஹ்வாக தான் இருக்கணும். அல்லாஹ்வை தவிர எவன் சொல்கிறத நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் அவனை அல்லாஹ்வாக்கிட்டீங்கன்னு அர்த்தம். மார்க்கம்ங்கிற இது சொன்னது செய்யி, இது ஃபர்ல் அதை செய்யி, இது கட்டாயம் செய்யி,
அப்படின்னு யாரோ எவரோ உங்களுக்கு சொல்கிறாங்க. அது குர்ஆனில் இல்லை, அல்லாஹ் சொல்லவே இல்லை. தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கட்டுப்பட்டீங்கன்னா அவனை எங்கே கொண்டு வைக்கிறீங்க? அல்லாஹ் சொன்னால் எப்படி கேட்பேனோ அது மாதிரி இவன் சொன்னாலும் கேட்பேன். அதுன்னு அர்த்தம். அல்லாஹ் சொன்னாலும் கேட்பீங்க, ஒரு மனுஷன் சொன்னாலும் கேட்பீங்கன்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வோட இடத்துல வேற ஒரு ஆளை நம்ம வைக்கும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த கருத்து பூரணமாக நம்முடைய உள்ளத்தில் வரவில்லை. ஒரு கணவன், பெண்களுக்கு புரியறதுக்காக சொல்வதாக இருந்தால், உங்கள் கணவர் உங்களோட அந்நியமாக பேச மாட்டேங்கிறாரு, சிரித்து பேச மாட்டேங்கிறாரு, டைம் ஒதுக்க மாட்டேங்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம். அது கொஞ்சம் பிடிக்க அருவருப்பாக இருக்கும், நமக்கு என்ன செய்யும்? ஒரு கோபம் தான் வரத்தான் செய்யும். அதே நேரத்தில் வேற ஒரு பெண்ணோட சிரிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு, அது எவ்வளோ கோபமாக இருக்கும்? உங்களோட பேசாட்டியும் கோபம் வரும். அதே நேரத்தில் வேற ஒரு பெண்ணோட பேசிக்கிட்டு இருந்தால் இதை விட 100 மடங்கு கோபம் வருமா இல்லையா? என்னோட மனைவிட்ட பேசுகிறக்கு உனக்கு நேரம் இல்லை, வேற ஒருத்திட்ட உனக்கு பேசுகிற நேரம் இருக்குதா? கேட்போமா இல்லையா? உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கேட்டால் தரமாட்டேங்கிறாரு, இந்தா தர்றேன் அந்த தர்றேங்கிறாரு. வேற ஏதோ ஒரு பொம்பளை எடுத்து கேட்டவனு இந்த அந்த எடுத்து கொண்டே கொடுக்குறாரு. இது எப்படி எடுத்துக்கிறீங்க? உங்களுக்கு எடுத்தராட்டி உள்ளுக்குள்ளே பஞ்சாயத்து நடக்கும். வேற ஆளுக்கு எடுத்து கொடுத்தா வெளியே வந்துடும் பஞ்சாயத்து. உங்களுக்கு கேட்டதை தரலன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே போராடிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு தராமல் வேற ஒரு ஆளுக்கு எடுத்து கொடுத்தா, அப்போ உங்கள் இடத்துல வேற ஆளை வைக்கிறது உங்களுக்கு ஏற்றுக்கிற முடியலை. ஒரு பெண்ணுக்கு ஏற்றுக்கிற முடியல, ஒரு ஆணுக்கு ஏற்றுக்கிற முடியலை. ஒரு கடை முதலாளி இருக்கிறான், அவன் இடத்துல வேற ஒரு ஆளை வச்சா, அந்த தொழிலாளி வச்சான்னு சொன்னால் முதலாளிக்கு பிடிக்குமா? பிடிக்காது. ஒரு பள்ளிக்கூடத்து முதல்வர் இருக்கிறார், அவர் இடத்துல கொண்டு பியூனை கொண்டே வச்சா, நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், ஒரு பியூனை பார்த்து என் பையனுக்கு ஒரு சீட்டு தாங்க, முதல்வருக்கு முன்னாடி அந்த முதல்வர் உட்காந்துருக்கிறார் சீட்டில், அவர்கிட்ட போய் கேட்காம நம்ம என்ன செய்கிறோம்? பியூன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே நமக்கு பையனுக்கு ஒரு சீட்டு தாங்க. என்ன செய்வோம்? அடே நான் முதல்வர் அவன் முதல்வராடா கேட்பானா இல்லையா? அப்போ எந்த ஒரு மனிதனுமே அவனுக்குன்னு ஒரு இடத்த வச்சுருக்கிறான், அது வேற ஆள் கொடுக்க மாட்டான். கணவனுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அது வேற ஆள் கொடுக்குற கணவன் ஒத்துக்கிற மாட்டான். மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்த வேற ஆள் கொடுக்குற எந்த மனைவி என்ன செய்ய மாட்டா? ஒத்துக்கிற மாட்டான். ஆசிரியருக்குன்னு ஒரு இடம் இருக்கிறது, அதை வேற ஆள் கொடுக்குற இந்த ஆசிரியர் ஒத்துக்கிற மாட்டார். ஒரு நிறுவனத்தை நடத்துகிறார் என்று சொன்னால் அந்த முதலாளி என்கிற முறையில் அவருக்கு ஒரு இடம் இருக்கிறது, அது வேற ஆள் கொடுக்க மாட்டார். இப்போ நீங்கள்லாம் உங்கள் விஷயத்தில் கரெக்டாக இருப்பீங்க, எல்லா விஷயத்தை மட்டும் யார் வேணால் பிடிச்சி வச்சு கொடுத்துருவீங்களா? உங்கள் விஷயத்தையெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கிறீங்க. ஒருத்தன் வர்றான் உங்கள் வீட்டில் எவனோ ஒருத்தன் இன்றைக்கி சாம்பார் வைங்கிறான், கேட்பீங்களா? என் வீட்டில் சாம்பார் வைக்க சொல்லி நீங்கள் யாரான்னு கேட்பீங்களா இல்லையா? அதை சொன்ன என் புருஷன் சொல்லட்டும். அது யார் சொல்லணும்? என் வீட்டில் என்ன சமைக்கணும்னு என் புருஷன் சொல்லுவார், அல்ல யார் என் தகப்பனார் சொல்லுவார், எனக்கு யார் கட்டுப்பட்டுருக்குறேன்னு அவங்க எனக்கு சொல்லுவாங்க. எவனோ ஒருத்தன் நீங்கள் சாம்பார் வைங்கன்னா கேட்பேன். சாம்பார் சின்ன விஷயந்தான், அதை பார்க்க மாட்டேங்கிறோம். கையை பிடிச்சிருக்கிற சாம்பார் தான் சொன்னார் அப்படி நினைக்க மாட்டோம். நீ யாரா சொல்கிறது? அதான் டாபிக் வருதா இல்லையா? சாம்பார் வைக்கிறது ஆபாசமான விஷயமா? கெட்டதா? நல்லது தான். அதை எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்கள்? சாம்பார் வைக்க சொன்னாங்கிறத பார்க்க மாட்டேங்கிறீங்க. இவன் யார்? இதை என்கிட்ட சொல்கிறதுக்கு இவன் யார்? இதுதானே மேட்ரு. அதான் அல்லாஹ்வுடைய விஷயமும். சின்ன விஷயமா இருக்கலாம், எவனோ நோன்பு வைக்கணும் வைக்கிறீங்க. நீ யார் அதை சொல்கிறதுக்கு? பராத்து நோன்பு எவனோ சொல்கிறான், வைக்கிறேன். அதை சொல்ல நீ யார்? அது என் இறைவன் சொல்லட்டும், என்னுடைய அல்லாஹ் சொல்லட்டும் வைக்கிறேன். நீ சொல்கிறதுக்கு யார் கேட்கணுமா இல்லையா? அப்போ நம்ம விஷயத்தை ரொம்ப கரெக்டாக இருக்கணும். நம்ம சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன ஒரு விஷயத்தை கூட நம்ம விட்டு கொடுப்பதற்கு என்ன இல்லை, நம்ம தயாராக இல்லை. நம்ம கண்ணியம் கௌரவம் உரிமைகளை பாதுகாப்பதற்கு அவ்வளவுக்கு தெளிவாகவும் கவனமாகவும் அக்கறையாகவும் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அதை மீட்பதற்கு பாடுபடுறோம், போராடுறோம், சண்டை போடுறோம். அப்போ நம்முடைய கௌரவம் இஸ்ஸத்துகள் எல்லாம் விட அல்லாஹ்வுடைய இஸ்ஸத்து கண்ணியம் பெருசு இல்லையா? அப்போ மேட்ரு என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை நம்ம நிஜமாக நம்பினால் அல்லாஹ் சொன்னால் மட்டும்தான் நான் கேட்பேன், இதான் இருக்கணும். அதே மாதிரி இரண்டாவது அடிப்படை என்ன? இதான் மேட்ரு வச்சுக்கிறணும். இரண்டாவது அடிப்படை என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ். பெரிய பெரிய ஆதாரங்கள் வச்சு உங்களுக்கு நான் இதை சொல்ல, சின்ன சிம்பிள், அனைவரும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். சரியாக தெரியலை, தெரிஞ்சு இருக்கிறோம், அது என்ன செய்யலை? சரியாக தெரியவில்லை. இரண்டாவது விஷயம் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிறோம். அப்போ முகமது நபி அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தருடைய தூதர் என்று சொல்லிட்டீங்கன்னா அவர் இஷ்டத்துக்கு சொல்ல மாட்டார். தூதர் இஷ்டத்துக்கு சொல்லலாமா? இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு ஆளை தூதரை அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாங்க. இந்திய கவர்மெண்ட்டில் இருந்து என்ன செய்கிறாங்க? அமெரிக்க கவர்மெண்ட்டுக்கு இவர் எங்கள் நாட்டு தூதர்னு அனுப்புகிறாங்க. இவர் நினச்சாலாம் பேச முடிவாங்க? போய் முடியாது. இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுது அதான் பேசணும். இந்தியாவுடைய தூதராக இருக்கிறவரை அங்கே போய் அமெரிக்காவில் பேசுவதாக இருந்தால் இந்திய அரசாங்கம் சில அஜெண்டாக்களை கொடுப்பாங்க, சில கோரிக்கைகள், சில கொள்கை முழக்கங்கள்லாம் எழுதி கொடுப்பாங்க. இதைத்தான் அவர் அங்கே பேச முடியுமே தவிர
அவர் தூதரை அனுப்பின காரணத்தினால இஷ்டத்துக்கு பேசிட முடியுமா? முடியாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? இஷ்டத்துக்கு பேச மாட்டாங்கன்னு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மார்க்கம்னு எதை சொன்னாலும் அவங்களுக்கு அதில் எந்த சம்மந்தமும் கிடையாது. தூதருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கும்? வாங்கி தர்ற வேலை தான் தூதருடைய வேலை. என்ன? அங்கேருந்து வாங்க வேண்டியது, இங்கே தந்துட வேண்டியது. உண்டாக்குற வேலை கிடையாது தூதருக்கு. எந்த ஒரு தூதரும் சொந்தமாக எதையும் உண்டாக்குனார்னு சொன்னால் சீட்டை கிழிச்சிருவாங்க. ஒரு நாட்டில் தூதரை அனுப்பி இவர் இஷ்டத்துக்கு உள்ளதெல்லாம் சொல்லிவிட்டு வந்தாருன்னு வைங்க, அடுத்த நிமிஷம் சீட்டு கிழிஞ்சிடும். உன்னை தூதருக்கு லாயக்கில்லை. நீ தூதர்னா தூது வேலையை பார்க்கணும். என்ன வேலையை கொடுத்து அனுப்புகிறோமோ அந்த வேலையை பார்க்கணும். அப்போ முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம எப்படி நம்பணும்? அவங்க அல்லாஹ்வுடைய மனிதர் தான், நம்மளை மாதிரி மனிதர் தான். சாப்பிடுவாங்க, குடிப்பாங்க, நோய்வாய்ப்படுவாங்க, முதுமை அடைவாங்க, கவலைப்படுவாங்க, பல துன்பங்களுக்கு ஆளாவாங்க. நம்மள்கிட்ட உள்ள எல்லா விதமான பலவீனங்களும் அவங்களுக்கு இருக்கும். ஆனாலும் மார்க்கம்னு எதையாவது சொன்னார்களே ஆனால் அவங்கள சொல்ல மாட்டாங்க. அவங்களா சொல்வதற்கு அதிகாரம் கிடையாது. மார்க்கம்னு சொல்லி தொழுகை நோன்பு எதை சொன்னாலும் சரி அவங்க கண்டுபிடிச்சது கிடையாது. அவங்க திட்டமிட்டு உண்டாக்குனது கிடையாது. அவங்களுக்கு அதில் எந்த ஒரு ரோலும் கிடையாது. மார்க்கத்துறை சட்டங்களை சொல்வதில் அவங்களுக்கு எந்த பங்கு, அதை உண்டாக்குவதில் எந்த பங்கும் கிடையாது. எப்படி சொல்கிறாங்க? அங்கேருந்து வருது, சொல்லுண்டு வருது சொல்கிறாங்க. அப்போ முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம நம்பினா இப்படி நம்பணும். எப்படி நம்பணும்? அவங்க எதையெல்லாம் மார்க்கம் என்று சொன்னார்களோ அது அவங்களுடையது அல்ல, அல்லாஹ்விடமிருந்து வாங்கி தந்தது. அதான் முகமது ரசூலுல்லாஹ் அர்த்தம். முகமது அவர் இஷ்டத்துக்கு சொன்னார் அவருடைய தூதர் ஆவார்? அவர் இஷ்டத்துக்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு போயிருந்தா தூதர் அவர் எப்படி தூதர்னு சொல்ல முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல முடியும்? அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிட்டோம் என்று சொன்னால் நம்ம எப்படி நம்பணும்? மார்க்கம் தீன் என்று எதையெல்லாம் நமக்கு சொன்னார்களோ அதில் ஒன்று கூட, ஒரு கடுகு கூட அவங்களுடைய சொந்த கருத்து கிடையாது. இப்படி தொழுகும்போது கையை உயர்த்தினாங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாங்களா? அங்கேருந்து வருது. ரெண்டு விதமாக வரும். குர்ஆன்ங்கிற வஹி மூலமாக வரும், உள்ளத்தில் அல்லாஹ் போடுவான். இறை தூதர்னு தேர்ந்தெடுத்த காரணத்தினால அவங்களுடைய உள்ளத்தில் சில செய்திகளை அல்லாவே போடுவான். அதை பிரதிபலிக்கிற விதமாக செஞ்சு காட்டுவாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செஞ்சாங்க, அதை சொன்னாங்கன்ற ஆதாரபூர்வமாக கிடைத்தால் அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும்? அது அவங்க சுயமாக சொல்லவில்லை, அல்லாஹ்விடமிருந்து பெற்று சொன்னார்கள். அப்போ அல்லாஹ்விடமிருந்து பெற்று சொன்னார்கள்னு வந்துவிட்டால் அவங்க சொல்ல கேட்கணும்னு அர்த்தம். அல்லாஹ்வை எஜமானி என்று ஏற்றுக்கொண்டால் அவனை வணங்கணும்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதர் என்று முகமது நபி ஏற்றுக்கொண்டோமே ஆனால் அவங்க சொல்லுக்கு ஃபாலோ பண்ணணும், அவங்க சொல்ல கேட்கணும், அதன்படி நடக்கணும். அந்த அர்த்தம் இருக்கா இல்லையா முகமது ரசூலுல்லாஹ்வுல? அப்போ முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் நினைத்த பிறகு அவங்களுடைய ஒரு ஹதீஸை ஒரு ஆதாரப்பூர்வமாக இருக்கணும், சரியான செய்தி என்று தெரிய வருமையானால் இது அல்லாஹ்ட்டிருந்து வாங்கி பெற்று அல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம் நமக்கு அதை சொல்கிறாங்க. அல்லாஹ் தான் சொல்கிறான். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சொல்வார்களே ஆனால் அவன் அல்லாஹ் குர்ஆன் கூட அல்லாஹ்வுடைய குர்ஆனை ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க. அல்லாஹ் மட்டும் சொன்னால் அல்லாஹ் மக்கள்கிட்ட சஹாபாக்கள்கிட்ட வந்து சொன்னால் இல்லை, அல்லாஹ் சொல்ல நினைக்கிறது அவங்கள்ட்ட தான் சொல்கிறான். அல்லாஹ் அவங்க தான் மனிதர்களுக்கு சொல்கிறாங்க. அந்த மீடியேட்டராக என்ன செய்யறான்? அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அனுப்பியிருக்கிறான். அப்போ முகமது ரசூலுல்லாஹ் என்று நீங்கள் நம்பிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க எது சொன்னாலும் அல்லாஹ்ட்டிருந்து வாங்கி சொல்கிறாங்களே தவிர சுயமாக சொல்லலை. குர்ஆனில் அல்லாஹ் அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறான். மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீயுஹா. இவர் மனோ இச்சைப்படி பேச மாட்டார். ரசூலுல்லாஹ்வை அனுப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இவர் மனோ இச்சைப்படி பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹீயுஹா. அறிவிக்கப்படுகிற, என்னால் அறிவிக்கப்படுகிற செய்தியை தவிர வேறு இல்லை. அவர் எதையெல்லாம் மார்க்கம் என்று உங்களுக்கு சொன்னாரோ அது அவர் சொல்லலை, நான் சொல்கிறேன் அப்படின்னு குர்ஆனில் அல்லாஹ் கேரண்டி தர்றான். அவர் எதையெல்லாம் சொல்கிறார். இன்னும் சொல்ல போனால் அவர் எதை சொன்னார்னு வைங்க, அது எச்சரிக்கிறான் அல்லாஹ். உளவு தகவல் அலைனா பாதல் அக்காவில், நான் தூதராக இவர் அனுப்பியிருக்கிறேன், முகமது நபி அனுப்பியிருக்கிறேன். இவர் என் மேலே எதாவது இட்டு கட்டி சொன்னார்னு வைங்க, அல்லாஹ் சொல்கிறான். நான் சொன்னதை தானே அவர் சொல்லணும், நம்ம தூதராகிட்டு நம்ம விட்டு அடிப்போம் அப்படின்னு சொல்லி முகமது இட்டு கட்டி இருப்பாரே. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், உளவு தகவல் அலைனா பாதல் அக்காவில், சில சொற்களை அத்தனை இட்டு கட்ட வேணாம், ஒரு 95 கரெக்டாக சொல்லிட்டு ஒரு 5 அவராக கையில் மடியில் போட்டு சொன்னார்னு வைங்க, இல்லை அகதுனா மின்ஹு பில் யமீன், அவரை வழக்கரத்தால் பிடிப்போம் அல்லாஹ் சொல்கிறான். நான் சொன்னதுக்கு மேலே அவர் சொந்தமாக சேர்த்து சொன்னால், நம்பி தூதரை நியமிச்சிருக்கிறேன், சொன்னதை சொல்லணும். இஷ்டத்துக்கு சொன்னார்னு வைங்க,
லஅகதுனா மின்ஹு பில் யமீன், வலக்கரத்தால் பிடிப்போம். வலக்கரத்தால் பிடிக்கிறதுக்கு சொல்றோம்னா பலமாக பிடிக்கிறது. நம்ம இடது கையில் ஒரு பொருளை பிடிச்சி அப்பிட்டு போயிடலாம், வலது கையில் பிடிச்சா அவ்வளோ சீக்கிரம் பறிக்க முடியாது. அப்போ வலது கரத்தில் பிடிப்பேன்னு எதுக்கு அல்லாஹ் சொல்கிறான்னு கேட்டால் பலமாக பிடிப்போங்கிறான். லஅகதுனா மின்ஹு பில் யமீன், வலக்கரத்தால் அவரை பிடிப்போம்னா கடுமையாக பிடிப்பேன். நான் சொன்னது இல்லாமல் சின்ன விஷயத்தை அவர் சொந்தமாக சேர்த்து சொன்னால் அவரை வலக்கரத்தால் பிடிப்பேன். அதோட விடலை, சும்மல கதானா மின்ஹுல் வத்தீன், நாடி நரம்ப தரிச்சிருவேன். நான் சொன்னதுக்கு மேலே அவர் சொல்ல மாட்டார்னு கேரண்டி கொடுத்துட்றான். சொன்னால் என்ன நடக்கும்? நான் நம்பி தூதராக நியமித்திருக்கிறேன், வாங்கி வாங்கி சொல்லாமல் 95 வாங்கிட்டு 5 கலந்து விட்டார்னு வைங்க, நடக்கிறது வேற. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா? சுயமாக சொல்லியிருப்பாங்களா? இட்டுக்கட்டி சொல்லியிருப்பாங்களா? கையில் மடியில் போட்டு சொல்லியிருப்பாங்களா? அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்ம நம்பிட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் கேரண்டி தர்ற மாதிரி சொன்னதைத்தான் அவர்கள் சொன்னார்கள். சொன்னதுக்கு மேலே எதையும் சொல்லவில்லை. அல்லாஹ் சொன்னதுக்கு மேலே எதையும் சொல்லவில்லை. அதே மாதிரி அல்லாஹ் 100 தந்தான்னு வைங்க, ஒரு 90 சொல்லிவிட்டு 10 மறைச்சிக்கிடலாமா? அதுவும் இருக்குல்ல. அதாவது சேர்க்கறதும் தப்பு, தூதருடைய வேலை. அல்லாஹ் சொன்னதை மறைச்சா அல்லாஹ் ஒரு 100 கட்டளையை மக்களுக்கு சொல்லுங்கிறான். இவங்களா பார்த்து நம்ம ஏன் 100 சொல்லணும், ஒரு 90 சொல்லுவோமே, இந்த 10 சொன்ன பிரச்சனை ஆயிருமே, இந்த 10 சொன்னால் எதிர்ப்பாயிருமே அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை விட்டுருப்பார் நினைக்கலாமா? அதுவும் முடியாது. அவர் சேர்த்தும் இருக்க மாட்டார், விடவும் மாட்டார். அல்லாஹ் என்ன சொன்னா, யா ஐஹர் ரசூலு பல்லிகமா உன்சில இலை, தூதரே உமக்கு எது அருளப்பட்டதை எடுத்து சொல்லிவிடு. ஃபைல்லம் தஃபால் ஃபமா பல்லகத ரிசாலத்தஹு, இதை நீ செய்யலைன்னு சொன்னால் தூது செய்தியை நிறைவேற்ற ஆள் கிடையாது, தகுதி இல்லை, டிஸ்மிஸ்ன்றான்ல. நான் சொன்னதை அப்படியே சொல்ல வேண்டும், அதான் உன்னுடைய தூதருடைய வேலை. அதில் குறைச்சேன்னு வைங்க, நீ என்னுடைய தூது ஒன்றை மறைச்சா கூட மொத்தத்தை மறைச்சதால் எடுத்துக்கிறான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு செய்தியை சொன்னான்னு சொன்னால் அதில் சேர்க்கவும் மாட்டாங்க, கூட்டவும் மாட்டாங்க, ரெண்டுமே கூட்டணும். சேர்த்தான் அல்லாஹ் கோபம் வரும். சொன்னதுக்கு மேலே அதிகமாக சேர்த்து சொன்னாலும் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, அல்லாஹ் சொன்னது கொஞ்சம் குறைச்சி சொன்னாலும் பிடிக்காது, மறைக்கக்கூடாது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, கடைசி ஹஜ்ஜில் மக்கள்லாம் கூட்டுறாங்க. அதான் பெரிய மாநாடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் சந்தித்த பெரிய மாநாடு எது? அவங்களுடைய ஹஜ்ஜி தான். ஹஜ்ஜிங்கிற மாதிரி இஸ்லாம் நல்லா வளர்ந்து போயிடுச்சு. கடைசி காலம் ஹஜ்ஜிக்காகவே நிறைய பேர் வருவார்கள். ரசூலுல்லாஹ்வும் வர்றாங்கன்னா நிறைய மக்கள்லாம் திரண்டிருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய மக்கள் திரள், அதுதான் பெரிய கூட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பார்த்த பெரிய கூட்டம் எது? அந்த ஹஜ்ஜில் பார்த்த கூட்டம் தான். அவ்வளோ மக்கள் மத்தியில் என்ன செஞ்சாங்க, அலா ஹல் பல்லக்து, மக்களே நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனா? மக்கள்கிட்ட என்ன கேட்குறாங்க, என்னை எல்லாம் தூதராக நியமிச்சிருக்கிறான், நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் எதாவது மறைச்சேன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு சொல்லித்தராமல் சரி விட்டு நினைக்கிறீங்களா? அலா ஹல் பல்லக்து, சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, ஆமாம் நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, ஹல் பல்லக்துன்னு கேட்குறாங்க. 3 தடவை கேட்குறாங்க. அவங்களும் ஆமான்னு சொன்ன பிறகு என்ன செய்கிறாங்க, அல்லாஹு மஷ்ஹத், இறைவா நீ சாட்சி, நீ எதை சொன்னாய் அதை அப்படியே சொல்லிட்டேன், இந்த மக்கள்லாம் எல்லோரும் வாக்குமூலம் தந்துட்டாங்க, நான் எதையும் மறைக்கலை. ஏன் அந்த மக்கள் இப்படி வாக்குமூலம் கொடுத்தாங்க? ரசூலுல்லாஹ் மறைச்சாங்களா மறைக்கலைன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? சஹாபாக்களுக்கு தெரியுமான்னு? மறைச்சிருந்தா கூட அவங்க எப்படி சாட்சி சொல்கிறதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள கண்டித்து அல்லாஹ் சில விஷயங்களை இறக்குவான்ல, அதையெல்லாம் சொல்லிவிட்டாங்க. அப்போ நான் மறைக்கலன்னு அர்த்தம். எதை மறைக்குவோம்? என்னை பாராட்டி யாராவது எதுனா வைங்க, அதை நம்ம பாட்டு வாசிப்பேன் பெருமையாக, நம்மளை பாராட்டிருக்கான், அப்படி எழுதியிருக்காரு, இந்த இவர் இப்படி எழுதியிருக்காரு, எப்படின்னு வாசிப்பேன். அண்டா பின்னாடி திட்டி எழுதியிருக்கான்னு வாசிப்பேனா? என்னை ஒரு திட்டி ஒரு கடிதம் எழுதியிருக்கான், அப்படியெல்லாம் அப்படியே மாற்றி விட்டு போயிடுறான். ஏன்? திட்டி எழுதுனது வாசி எனக்கு கேவலம். ஒவ்வொரு மனுஷன் அவனுடைய கௌரவத்தை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சின்ன சின்ன விஷயங்கள் மனிதருங்க முறையில் சில மிஸ்டேக் நடக்கும்ல, நம்மளுக்கு சின்ன விஷயமா இருக்கும், அல்லாத பெரிய விஷயமா எடுத்து கடுமையாக கண்டித்து இந்த விளையாட்டெலாம் வச்சுக்கிறாதேங்கிறான். அதை சொல்கிறாங்க மக்கள்கிட்ட வந்து. எதை சொல்கிறாங்க? அது தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, சட்டம் ஒன்றுமே இல்லை, அதில் என்ன இருக்குது? முழுக்க முழுக்க கண்டிப்பு தான் இருக்குது. ஒரு குருடர் வர்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, ஒரு பிரமுகர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. மக்காவில் இருக்கும்போது நடந்த சம்பவம். பெருமுகள்னா யார்? பணக்காரன், ஊரில் முக்கியமான தலைவர்கள், அந்த மாதிரியான ஆட்களோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க இஸ்லாத்தை பற்றி. இஸ்லாத்தை வந்துருங்கப்பா, நான் சொல்கிறேன் நல்ல மார்க்கம், இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஏற்கனவே இஸ்லாத்துக்கு வந்த ஒரு குருடர் மாத்திரம் இல்லாமல் ஒரு குலப்பெருமை இல்லாதவர், கண்ணும் தெரியாது, சமூகத்தில் ஒரு அந்தஸ்து உள்ள குடும்பமான கிடையாது. இந்த குறைசி எப்படி பிடிப்பாங்கல்ல,
அப்படியான ஆளும் கிடையாது. சராசரி சாமானிய ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் கண்ணு வேறு தெரியலை. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசிகிட்டு இருக்கிறத கேட்டு கண்ணு தெரியாத காது நல்லா இருக்கும். அல்ல ஒரு குறை எடுத்தால் ஒரு குறை அதிகமாக வச்சுருப்பான், ஒரு திறமை அதிகமாக வச்சுருப்பான். அதுதான் மாற்றுத்திறனாளிங்கிறாங்க இவங்க. குருடர் வந்து என்ன செய்வாங்க, ஒரு திறன் வேறு திறன் வந்துடுமா. ஒரு திறன் குறைஞ்சிச்சின்னா அதுக்கு பதில் என்ன செய்யும், வேறு ஒரு திறமை வந்துருங்கிறதுனால தான் ஊனமுற்ற ஆட்கள்னு சொல்லாமல் எப்படி சொல்லுங்கள், மாற்றுத்திறனாளி, வேறு திறன் உள்ளவர், வேறு திறமை உள்ளவர்னு பேர் வச்சுருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக. அப்போ அந்த மாதிரி இந்த மாற்றுத்திறன் இருந்த காரணத்தினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பார்க்காட்டா கூட அந்த குரலை கேட்டு ரசூலா இருக்கிறான்னு விளங்கிறார். கண்ணு தெரியாட்டா கூட காது கேட்குதுல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டு இருக்கிறத எங்கேருந்து பேசுகிறாங்க எல்லாத்தையும் விளங்கிட்டு அதை நோக்கி வர்றாரு. வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ்ங்கிறார். சலாம் சொன்னால் என்ன செய்யணும், ரசூலா என்ன செய்யணும், பதில் சொல்லணும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க, பதில் சொல்லணும். எல்லாருமே பதில் தான் சொல்லுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணிட்டாங்கன்னா கோவப்பட்டாங்க. எது கோவப்பட்டாங்க, அவங்க அந்த பஞ்சாயத்தை பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன பஞ்சாயத்து, நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்துடுவோம், நீ என்ன பண்ணுற, எல்லாத்தையும் சமம்ங்கிற. ஏன்னா சாதாரண மக்களை எங்களையும் ஒரு இடத்துல வச்சு பார்க்குற, எங்களுக்கு ஒரு தனி அந்தஸ்து கொடுக்குறா சொன்னால் நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்துடுறோம், கொள்கையில் எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்தோம்னு சொன்னால் ஏழை பணக்காரனில் வித்தியாசம் இல்லைங்கிற, உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் இல்லைங்கிற, என்னை அவனையும் ஒரு இடத்துல ஒன்று வைக்க பார்க்குற, இது எங்களுக்கு பிடிக்கல, இதை கொஞ்சம் தளர்த்துங்கன்னு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்குது. அப்போ பார்த்து இவர் வந்தாரா, பஞ்சாயத்தை இவரை வச்சு தான் நடக்குது. இந்த நேரம் பார்த்து இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் கேட்குறாரு. இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி இடத்துக்கு வரக்கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறான். எதனால் கோவம் வந்துச்சு, சலாம் சொன்னதுக்காக கோவம் வரல, மேட்ரா இதை பற்றி நடந்துக்கிட்டு இருக்குது. எது நடக்குது, இவர்கள் இருக்கிற இடத்துக்கு ஒரு வரக்கூடாது. அவர் தாழ்ந்தவர், இவங்க உயர்ந்த இடத்த ஆளுக்க, உயர்ந்த ஆளுக்க பேசிக்கிறதுக்காக தாழ்ந்த ஆள் வரலாமா அப்படி டிமாண்ட் வைக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யணும், அவங்க சலாம் சொன்ன வலைக்கும் சலாம் போயிட்டு வாப்பானா சொல்லியிருக்கலாம். என்னடா நேரங்காலத்திலே இந்த அதுதான் பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருந்தாலும் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல இருக்குது. நினச்சிட்டாங்க, முகத்தை கட்டுன்னு வச்சுக்கிட்டு பதிலும் சொல்லாமல் அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் சலாம் சொல்லலை, முகத்தை கட்டுன்னு வர வச்சிடுறாங்க. நல்ல வேலைக்கும் குருடராக போனால் தெரியல அவருக்கு, கண்ணும் தெரிஞ்சவர் இருந்தால் அதில் இடிஞ்சு போயிருப்பார். குருடராக இருந்தனால ரசூலுல்லாஹ் அந்த கடுகடுப்பாக பேசினது என்ன செய்யலை, அவருக்கு தெரியலை. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான், வேறு யாருக்கும் தெரியவும் செய்யாது. ஏன் பேசுனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்ட பேசுகிறாங்க, காவிர்கிட்ட பேசுகிறாங்க. கடுகடுப்பாக போனதுக்கு யாரும் சாட்சி இல்லை. ரசூலுல்லாஹ் கடுகடுப்பாக பேசுனது வந்து உலகத்துக்கே தெரியாது. ஏன் பேசுனது ரசூலுல்லாஹ், எதிரி காஃபிர் அவங்க யாரும் சொல்ல போகிறது இல்லை. அப்போ முஸ்லீமில் சஹாபாக்கள் யாரும் அதை பார்க்கவும் இல்லை, அவரும் குருடர் அவரும் பார்க்கல. அல்லாஹ் என்ன செய்கிறான், அதை அம்பலப்படுத்த சொல்கிறான். நீ உத்தரம் தெரியாமல் தான் செஞ்ச, சாட்சியே இல்லை தான், உனக்கு எதிராக யாரும் சாட்சி சொல்ல ஆள் இல்லை, அவருக்கு கூட தெரியாது தான், ஆனாலும் நீ செஞ்ச தப்புன்னு சொல்லி என்ன செய்கிறான், அபசவத்தவல்லா அஞ்சா அகுல்லாமா, ஒரு குருடர் வந்ததற்காக இவர் வந்து முகத்தை சுளித்து விட்டார், நீ சுளித்து விட்டான்னு கூட சொல்லாமல் இவருங்கிறான். இவர்னு எப்போ சொல்லுவோம், கோபமாக இருக்கும்போது சொல்லுவோம். நம்ம பையன்கிட்ட பேசும்போது நீ சாப்பிட்றான்னு சொல்லுவோம். கோபமாக இருந்தால் அவனை சாப்பிட்டு போக சொல்லுங்கள், அவன் இவன் அவன் படற்கையாக பேசிடுவோம். முன்னிலையாக பேசும்போது கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும்போது பேசுவோம். எப்போ படற்கையாக பேசுவோம், கோபமாக இருக்கும்போது அவர் வந்துட்டாரா, அவன் தான் நிற்பான் வச்சு நேரவே அவர்னு பேசுகிறார், அவன்ட்டு பேசுகிறது. அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணுறான், அபசன்ட்டு படற்கையாக பேசுகிறான். அபசவத்தவல்லா, இவர் வந்து கடுகடுத்து விட்டார். வேற ஆள்கிட்ட பேசுவோம், உன்ட்ட பேசவே மாட்டேங்கிற மாதிரி, உன்ட்ட பேசவே பிடிக்கலைங்கிற டைப்பில் அது இருக்குது. இவர் கடுகடுத்து விட்டார், அலட்சியப்படுத்தி விட்டார். அஞ்சாகுல்லாமா, ஒரு குருடர் வந்ததற்காக வேண்டி இப்படி அவர் நடந்து கொண்டார், இந்த முகமது இப்படி நடந்து விட்டார் அப்படின்னு சொல்லி வரிசையாக வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையான வார்த்தைகள். ஒமா யுத்ரிக்கல் அல்லஹு எஸ்ஸக்கா, அவர் பரிசுத்தமான மனிதன் என்பது உனக்கு எப்படி தெரியும், நீ குருடன்னு பார்க்குற. அவர் யார், அம்மாமன் ஜா கைஸ் ஆஹோ யக்ஷா, அல்லாவை பயந்தவராக ஒரு உன்ட்ட ஓடி ஓடி வருகிறார். அந்த அன்ஹு தலஹா, அவரை நீ அலட்சியப்படுத்துகிற. அவர் ஏற்றுக்கிட்டு வர்றாரு, இவன் பேரம் பேசுகிறான், மார்க்கத்தை மாற்ற சொல்கிறான், அவங்ககிட்ட குலைகிற, அவரை விரட்டுறேங்கிறான்ல. எப்படி கேட்குறான், எவ்வளோ ஒரு மிஸ்டேக் நீ பண்ணுற. அவர் நீ சொன்ன மார்க்கத்தை முழுசாக ஏற்றுக்கிட்டாரு, இவன் மார்க்கத்தை அவனுக்கு தந்து மாற்ற சொல்கிறான், வளைக்க சொல்கிறான். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், அம்மாமன் இஸ்தகனா ஃபான்தலஹு தசத்தா, யார் உன்னைய வந்து அலட்சியப்படுத்துகிறான்னு அவன்கிட்ட போய் வழியே பேசுகிறாய். அம்மாமன் ஜாக்க எஸ்ஸா ஓஹோ யக்ஷா ஃபான்தான் ஹுத்தலஹா, அல்லாவை பயந்து ஓடோடி வருகிறார, அவரை நீ அலட்சியப்படுத்துகிறாய், விரட்டுற. இது சரியான்னு கேட்குறான். இது அல்லாவுடைய தூதர் அவங்க இல்லாமல் இருந்தா, அல்லது மறைக்கக்கூடியவராக இதை மறைச்சிருக்கலாம். இதையா நம்ம சொல்லணும், அல்லா சொல்ல அப்படி ஒழிச்சு வச்சுக்கிறோமே, அதெல்லாம் கிடையாது. தன்னை கண்டித்தாலும் சொல்லிவிடுவார்கள். அதே மாதிரி நிறைய குர்ஆனில் அவங்களை கண்டித்த வசனங்கள் நிறைய இருக்கிறது. அப்போ தன்னை கண்டிக்கிற விஷயங்களையும் அவர்கள் சொல்வார்கள். எதுக்கு இதை சொல்கிறோம்னா, இதை மறைக்க மாட்டாங்க. அப்போ முகமது ரசூலுல்லாவுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், அல்லாவிடமிருந்து வந்ததை கூட்டவும் மாட்டார்கள், நூலளவு கூட.
குறைக்கவும் மாட்டார்கள், நூலில் கூட குறைக்க மாட்டார்கள். இப்படி தான் முகமது ரசூலுல்லாவை நம்பணும். அடுத்து என்ன, இந்த மாதிரி நம்ம நம்புகிறோமா, ரசூல்லா சொன்ன எல்லாத்தையும் நல்லா சொன்ன ஏற்றுக்கிறோமா, அதில் வேண்டாம் நம்ம ஏற்றுக்குருவோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அல்லாஹ்வுடைய தூதர். முகமது ரசூலுல்லாவுடைய இன்னொரு அர்த்தம் என்னது, முகமது ரசூலுல்லான்னு சொன்னால் இந்த உம்மத்துக்கு வேறு யாரும் தூதர் கிடையாது, அவர் தான் ரசூல். அவர் வழியாக மட்டும்தான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய செய்தி கிடைக்கும். வேறு யார் வழி, அவர் தான் கடைசி தூதர், இனி தூதர் வரமாட்டார். அப்போ முகமது ரசூலுல்லாஹ் நீங்கள் நம்பிட்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் எதை சொல்ல நினைச்சாலும் சரி அவர் வழியாக தான் சொல்லுவான். வேறு ஒரு மீடியேட்டர் நம்ம கிடையாது, வேறு யார் வழியாகவும் எந்த சட்டமும் வராது. அவரை தவிர ஒரு ஒருத்தருமே இல்லைன்னு ஆக்கின பிறகு அப்போ அவரை தவிர வேறு ஒரு ஆள் சொன்ன நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன அர்த்தமாகும், அவரை தூதருங்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ நானாக ஒரு இஷ்டத்துக்கு ஒரு மார்க்கத்தை சொல்கிறேன், சரிங்கங்கிறீங்க, அப்போ நான் யார், அல்லாஹ்வுடைய தூதரா, எனக்கு அல்லாட்ட இந்த செய்தி அதான் அர்த்தம். நான் ஆதாரம் இல்லாமல் சொல்வது நீங்கள் கேட்டீர்களே ஆனால் என்னுடைய இடம் எங்கே போயிடுச்சு, இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இடமாயிடுச்சு. அப்போ அல்லாஹ்ட்ட நம்ம செய்தி வந்த மாதிரி அதை நான் சொன்ன மாதிரின்னு அர்த்தமாகுதா இல்லையா? அப்போ முகமது ரசூலுல்லாஹ் நீங்கள் நம்புனீங்கன்னு சொன்னால் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கிற இடத்தில் ஒருத்தரை வைக்கக்கூடாது. அவங்கள வைக்கிற இடம் எது, அல்லாஹ்விடமிருந்து வருகிற செய்தியை அவர் தான் பெற்று தருவார், வேறு எவரும் பெற்று தர முடியாது. யார்கிட்டையும் அல்லாஹ் செய்தியை சொல்ல மாட்டான், யாருக்கும் சட்டத்தை சொல்லி கொடுக்க மாட்டான், கனவுல சட்டம் வராது, வேறு எந்த பள்ளிக்கூடத்துலையும் கிடைக்காது, அவர் வழியாக மட்டும்தான் வரும். அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களே ஆனால் தான் முகமது ரசூலுல்லாஹ்வுடைய அர்த்தத்தை நீங்கள் நம்புறீங்கன்னு அர்த்தம். இந்த ரெண்டும் சரியாக இருந்தால் நம்மளை கெடுக்க இயலுமா? இன்றைக்கி எல்லா குழப்பத்துக்கு என்ன காரணம், மூழுது வர என்னென்னு கேளுங்க, இந்த ரெண்டில் அடித்தா நிற்குமா மூழுதுனா, சரி மூழுது ஓதுவோம்ப்பா அல்லாஹ் சொன்னானான்னு கேளுங்க, இல்லை ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போ, ஒரு செகண்டு இதுக்கு பெரிய ஆராய்ச்சி வேணும். மூணாம் பாத்தியா ஓதுவோம், நானும் ஓத ரெடி, ஏழாம் பாத்தி அதையும் ஓதுவோம், 40 டெய்லி கூட ஓதுவோம். எப்போ ஓதுவோம், அல்லாஹ் சொல்லட்டும். மூணாம் பாத்தியா ஓதுன அல்லாஹ் சொல்லட்டும் ஓதுனேன், 30 நாள் ஓத சொல்லி ஓதுனேன், அது யார் சொல்லணும், அல்லாஹ் சொல்லணும். அல்ல ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்டருந்து வாங்கி சொன்னாங்கன்னு சொல்லி கேட்குறேன், இல்லை அல்லாஹ் சொல்ல ரசூல் சொல்ல, ஆனால் நல்லது தானே, என்ன நல்லது தானே, நான் சொன்ன சாம்பார் சொன்னேன்ல அது மாதிரி தான், நல்லது தான், நல்லது தான், எவன் சொல்லணும் வேணாமா, நல்ல விஷயமா இருந்தாலும் அது யார் சொல்லணும், அதுக்கு உடம்பப்பட்ட ஆள் சொல்லணும். அப்போ ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாரு, ஒரு புடவை வாங்கி உங்களுக்கு தர்றாரு, வாங்கிக்கிருவீங்களா, அல்ல உங்கள் கணவர் ஒத்துக்குருவாரா, நல்லது தானே புடவை நல்லது தானே, நீ யாரா எனக்கு தர்றதுக்கு, என் பொண்டாடி கொடுக்க நீ யாரான்னு கேட்குறீங்களா, இல்லை அதான் மேட்ரு. அப்போ நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் யார் சொல்லணுதை, என்னை படைத்த இறைவன் சொல்லணுதை, அப்போ தான் நான் கேட்பேன். அப்போ இந்த மாதிரி நீ யோசிச்சு பாருங்கள், பாத்தியா வந்திருக்குமா, எதனால் 72 வந்துச்சு, நான் சொன்ன இந்த கொள்கை கரெக்டாக உள்ளத்தில் உட்காந்துருந்தா எப்பவும் நெருப்பாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும், எதை சொன்னாலும் என்ன இருக்கணும், குர்ஆனில் இருக்கான்னு இருக்கணும், ரசூலுல்லாஹ் சொன்னாலும் இருக்கணும், இல்லைன்னு போடான்னு விட்டுரும், வேறு ஆராய்ச்சியும் தேவையில்லை. அல்லாவும் சொல்ல ரசூலும் சொல்லலையா, வேறு விளக்கம் சொன்னான்னு வைங்க, விளக்கமெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, விளக்கம் உன்னுடைய சரக்கு, எங்களுக்கு விளக்கம் தேவையில்லை. அல்லாஹ் சொன்னானா எந்த வசனம் இல்லையா, விட்டுரு, தர்கா கட்டுறான், ஏன் தர்கா கட்டுறா, அல்லாஹ் சொல்லியிருக்கானா, இல்லை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, இல்லை விட்டுரு, முடிஞ்சு வச்சா இல்லையா, தாயத்து போட சொல்லி அல்லாஹ் சொன்னானா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லை விட்டுரு. இப்படின்னு எத்தனை நூற்றுக்கணக்கான சட்டங்களை நம்ம வந்து கருத்து வேறுபாடு கொள்கிறோமோ அது உண்டானதுக்கு காரணம் என்ன தான், பேசிக் இல்லை, லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்கிறோம், கரெக்டாக உட்காரல, முகமது ரசூலுல்லாஹ்னு சொல்கிறது எப்படி உட்காரல, உட்கார வேண்டிய விதத்தில் உள்ளத்தில் என்ன செய்யலை, உட்காரவே இல்லை. அதனால தான் இப்போ என்னென்னலாம் செய்கிறோம், மார்க்கம் இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்லாத்தின் பெயரால் ஒரு கூட்டம் கிளம்பியிருக்காங்க. என்ன கூட்டம், சலப்பு கூட்டம், அதுக்கு பேர் என்னது, சலப்பு கூட்டம். என்னடா சலப்பு கூட்டம்னு சொன்னால் அல்லாஹ் சொன்னாலும் கேட்போம், ரசூலுல்லாஹ் சொன்னாலும் கேட்போம், சலப சாலிஹீன்கள் முன்னோர்கள் நல்ல முன்னோர்கள் சொன்னாலும் கேட்போங்கிறான். நல்ல முன்னோர்கள் சொன்னால் கேட்போன்னா ஒரு நபியா, நல்ல முன்னோருக்கு வகி வருமா, எந்த நல்ல முன்னோராக இருந்தாலும் அல்லாட்ட செய்தி வருமாட்டேன், அல்லாஹ்வுடைய செய்தியை வந்து வாங்குறது அவர் தானே, ஒருத்தர் தானே. அப்போ சேரு முகமது ரசூலுல்லாஹ் சலஃபுர் ரசூலுல்லான்னு சொல்லு, அப்படி சொல்லிட்டு இப்போ நீ என்ன சொல்கிற, முகமது ரசூலுல்லான்னு சொல்கிற, அவர் வழியாக தான் மெசேஜ் வருங்கிற, அப்புறமேல இவர் வழியாக வருங்கிற, என்ன இருந்தது, அவர் வழியாக வரும்னு சொல்லிவிட்டு அப்புறம் என்ன செய்வீங்க, சலப்பு சொன்னாலும் கேட்பணும்னா அவர் சொந்தமாக சொன்னாரா, சொந்தமாக சொன்னால் கேட்க தேவையில்லை, பல்லாட்டு வாங்கி சொன்னார், அப்போ ரசூலா சொந்தமாக சொன்னாலும் தூக்கி எறிஞ்சிட வேண்டியதுதான், அல்லாட்டு வாங்கி சொன்னார்னா அப்போ ரசூல் ஆயிடுறாங்க எல்லாரும். அப்போ அபூபக்கர் சித்திக்காவே இருக்கட்டும், நமக்கு என்ன, அவங்க செஞ்ச தியாகத்துடைய கூலி அவங்களுக்கு அல்லாட்ட கிடைக்கும், அது வேறு விஷயம். அவங்க ஒன்று சொன்னால் நம்ம கேட்கணுமா, தேவையில்லை. உமர் சொன்னால் கேட்கணுமா, தேவையில்லை. இப்போ இந்த பிதத்து அனாச்சாரங்களை எதை வச்சு ஆதரிக்கிறாங்க, நியாயப்படுத்துகிறாங்க. அபூபக்கர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, உமர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, உஸ்மான் எப்படிப்பட்டவர் தெரியுமாம்பாங்க. அதெல்லாம் இருந்துட்டு போகுதுப்பா, நம்ம யாரை பின்பற்றணும்னு சொல்லு, பெரிய ஆள் தான் யார் மறுத்தா,
அது மறுமையில் அல்லாஹ் கொடுக்குற தீர்ப்பு அது. அவர் நல்லவராக இருந்தால் கூடிய அந்தஸ்தை பெறுவார். கண்டிப்பாக நம்மளோட பல மடங்கு மேலே தான் இருப்பார். அபூபக்கர் சித்திக்காக இருந்தாலும் சரி, உமர் ரலியல்லாஹு இருந்தாலும் சரி, நம்மளோட லட்சம் மடங்கு கோடி மடங்கு கூட எல்லாம் மேலே கொண்டு வைக்கட்டு வைப்பான். அவங்க தியாகம் லேசப்பட்டது இல்லை. மார்க்கத்தில் எதையாவது சொல்ல அதிகாரம் தான் டாபிக். இப்போ மார்க்கத்தில் எதையாவது சொல்வதற்கு அவங்களுக்கு ரைட் இருக்குதா? இன்னும் சொல்ல போனால் சில நேரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னது இல்லாமல் சொந்தமாக சொல்லிவிடுவாங்க சில நேரங்களில். ஆனால் அது அல்லாஹ் விட மாட்டான், திருத்திடுவான். ஏன் திருத்தினாப்ப? உனக்கு அந்த ரைட் இல்லைன்னு அர்த்தம். எப்படிலாம் திருத்தனான்னு பாருங்கள். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு மனைவி வீட்டை போயிட்டு என்ன செய்கிறாங்க, அங்கே அந்த வீட்டில் தங்கி சாப்பிட்டு இன்னொரு மனைவி வீட்டுக்கு வர்றாங்க. இந்த மனைவி என்ன செய்கிறாங்க, அவங்க தேன் சாப்பிட்டு வர்றாங்க. இந்த மனைவி என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு மாதிரியான பூண்டு உடைய துர்வாடை வாயிலேருந்து வருது, அப்படி வேணும்னு அப்படி வரவே இல்லை. சும்மாச்சு என்ன செய்கிறாங்க, இந்த மனைவி அங்கே போயிட்டு வந்ததுனால என்னமோ துர்வாடை என்னத்தை சாப்பிட்டு வந்தேன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலா என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படின்னா ஒரு துர்வாடையான பொருளையும் இந்த வீட்டில் தந்துட்டாங்க, தேனை தான் நம்ம குடித்தோம், இனிமேல் இந்த தேனை தொடுறது இல்லை, தேனை இனிமேல் ஹராமும், எனக்கு எல்லாத்துக்கும் ஹராம் இல்லை, இனிமேல் தேனை தொடவே மாட்டேன் என்று தன்னளவு சத்தியம் பண்ணிடுறாங்க. அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் தேன் தான் குடிச்சிட்டு வந்தேன், நீ துர்வாடை வருதுன்னு சொல்கிற, அப்படி இருக்குமே ஆனால் இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், நான் தேனை சாப்பிடவே மாட்டேன், ஹராமாக்கிட்டேங்கிறாங்க. உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான், யா ஐயுஹன் நபியே லீமத்து ஹர்ரிமு, நீ எப்படி ஹராமாக்கலாம், மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு, நான் உனக்கு ஹலாலுங்கிறேன், தேனை ஷிஃபான்னு சொல்லியிருக்கிறேன், நோய் நிவாரணம்னு சொல்லியிருக்கிறேன், தேனை பற்றி பாராட்டி சொல்லியிருக்கிறேன், தேனை வந்து நான் ஹலாலாக்கி இருக்கும் பொழுது லிமத்து ஹர்ரிமு, நீ ஏன் ஹராமாக்குகிறாய், மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு ஹலாலாக்குனதை நீ ஏன் ஹராமாக்குற, உனக்கு அந்த ரைட்டு இல்லை. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேனு ஹலாலாக இருந்தும் கூட ஒரு கோபத்தில் தேனை நான் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கிட்டானா? நீ எப்படி நாளில் ஹலாலாக்குற, நீ எப்படி சொல்கிறது? 1-2 விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு சொந்தமாகவும் சொன்னாங்க, அவன் அனைத்தும் திருத்தப்பட்டது, அல்லாஹ்வால் திருத்தப்பட்டு விட்டது, அதெல்லாம் குர்ஆனில் ரெக்கார்டாக இருக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கே ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டார்களே ஆனால் அதை வந்து அல்லாஹ் திருத்துறான்னு சொன்னால் வேறு ஆட்களுக்கு சட்டம் வைக்கிற அதிகாரம் இருக்குமா? நம்ம என்ன பண்ணுறோம், பெரியார்கள் சொன்னார்கள், முன்னோர்கள் சொன்னார்கள்னு நம்ம சொல்கிற மாதிரி சில பேர் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க, சஹாபாக்கள் சொன்னால் பின்பற்றணும், சஹாபாக்கள் சொன்னால் பின்பற்றக்கூடாதுன்னு சொன்னால் சஹாபாக்களை இழிவுபடுத்துகிறோம், இதை சொன்னால் என்ன பேர் வச்சுருவாங்க, சஹாபாக்களை திட்டுவாங்க, திட்டவா செய்கிறோம். அவங்க சொல்ல நம்ம இது கேட்கணுங்கிறேன். அவங்களும் அல்லாஹ்வை வணங்க கடமைப்பட்டவர்கள், மனிதர் என்ற முறையில் தப்பாக சொல்லி இருப்பார்கள், சொல்லி இருக்கிறார்கள், நிறைய இருக்குது சொல்ல போனால். உதாரணத்துக்கு சொல்வது அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சஹாபாக்கள்ங்கிறவங்கள அவங்க தியாகங்கள் பண்ணாங்க, அதெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது, நம்மளை விட லட்சம் மடங்கு உயர்ந்தவர்கள். அந்த டாப்பிக்கு பேச்சு இல்லை. இப்போ அவங்க தவறாகவும் சொல்லியிருப்பார்களா இல்லையா என்று பார்த்தீர்களே ஆனால், அவங்க ஜும்மா இருக்குது, வெள்ளிக்கிழமை ஜும்மா இருக்குது, உங்களுக்கு தான் தெரியும். அப்போ ஜும்மாவுக்கு எல்லா பள்ளியிலும் 2 பாங்கு சொல்லுவாங்க, லோஹருக்கு 1 பாங்கு சொல்கிறத கேட்டிருப்பீங்க. வெள்ளிக்கிழமை என்ன செய்கிறாங்க, ஜும்மாவுக்கு மட்டும் எல்லா பள்ளியிலையும் 2 பாங்கு சொல்லுவாங்க. முதல்ல 1 பாங்கு சொல்லிடுவாங்க, உரை நிகழ்த்தும் போது மெம்பரில் ஏறணுன்னு அப்போ 1 பாங்கு சொல்லுவாங்க. 2 பாங்கு சொல்ல நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் குர்ஆனில் தேடி பாருங்கள், 2 பாங்கு வெள்ளிக்கிழமைக்கு இருக்கான்னு சொல்லி இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு தேடி பாருங்கள், அவங்க காலத்து ஜும்மா இருந்துச்சா இல்லையா? ஜும்மா பின்னாடி கண்டுபிடிப்பா, ஜும்மாங்கிற ரசூல்லா காலத்துக்கு பிந்தியாக கண்டுபிடிச்சாங்க, ரசூல்லா காலத்தில் உள்ளது தானே. அப்போ ஜும்மா அப்போ வந்து நடந்திருக்கு. அவங்க வாழ்நாளில் எப்போவாது ஜும்மாவுக்கு 2 பாங்கு சொன்னாங்களா, சொன்னாங்களா, யாராவது சொல்லும்போது பார்த்து அதை அலோவ் பண்ணாங்களா, அனுமதிச்சாங்களா? தேடி பாருங்கள், இருக்காது. வேறு எப்படி இருக்கும்? புகாரில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஜும்மாவுக்கு 1 பாங்கு தான் இருந்தது, புகாரில் இருக்க ஹதீஸ். அபூபக்கர் சித்திக் அவங்களுடைய காலத்திலும் ஜும்மாவுக்கு 1 பாங்கு தான் இருந்தது. உமர் ரலியல்லாஹு காலத்திலும் ஜும்மாவுக்கு 1 பாங்கு தான் இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் கடை வீதியில் 1 பாங்கு அறிவிப்பு செய்ய சொன்னார், அது பாங்குன்னு அதாண்டு வருது. அப்போ பாங்கு சொல்ல சொன்னார்னு வச்சுக்கிடுவோம். அப்போ அவர் என்ன செய்கிறார், கடை வீதியில் 1 பாங்கு அதிகப்படுத்துகிறார். எதுக்காக வேண்டி? பயானுக்கு ஆளுக்கு வரமாட்டேங்கிறாங்கிறதுனால பயான் 1 மணிக்குன்னு சொன்னால் ஒரு 12:30 ஒன்று சொல்லி விட்டுறது, ரெடி ஆகுங்கன்னு சொல்கிறதுக்காக வேண்டி இவராக ஐடியா பண்ணி சொன்னாருங்கிற மாதிரி ஒரு ஹதீஸு புகாரில் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும், ரசூல்லா காலத்தில் 1 இருக்கும்போது அதை எடுத்துக்கணுமா, அதுக்கு மாற்றமாக உஸ்மான் ரலியல்லாஹு சொன்ன எடுத்துக்கணுமா? ஏன்ப்பா அதை விட்டுருங்கன்னா உஸ்மானை திட்டுறாங்க, ரசூல்லா திட்டுற மறந்துடுறாங்க. நீ ரசூல்லா சொன்னது விட்டுறியப்பா, அதன் மூலம் ரசூல்லாவிலையும் திட்டுற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 பாங்கு தான் இருந்துச்சு, அப்போ அது தப்புன்னு தான் இப்போ அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை விட்டுட்டு உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னபடி 2 பாங்கு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன? இது சரி, அது தவறுன்னு அர்த்தம். எது சரி?
உஸ்மான் ரலியல்லாஹு சொன்ன சரியா, எது தவறாவது? இப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன தவறு. எவ்வளோ பெரிய பாரதூரமான விஷயம்னு பார்த்தீங்களா? இதை சொன்னால் உஸ்மானை திட்டுவாங்கிறாங்க. இதுக்கு பேர் என்ன நம்ம சொன்னோம்னா, ஏன்ப்பா உஸ்மான் ரலியல்லாஹு தானே உண்டாக்குனான்னு தெளிவாக புகாரில் ஹதீஸ் இருக்குல்ல. ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒரு பங்கு இருந்தது, அபூபக்கர் காலத்துலையும் ஒன்று தான் இருந்தது, உமர் ரலியல்லாஹு காலத்துலையும் ஒன்று தான் இருந்தது. அவர் ஆட்சிக்கு வந்து மக்கள்லாம் வந்து கூட்டம் வரலன்ற உடனே, ஜும்மா பயானுக்கு வரலன்ற உடனே அவர் ஜாதன் நிதாவு சாலிசு இக்காமத்தையும் சேர்த்து மூணாவது ஒரு அறிவிப்பு அவர் அதிகமாக்குனாரு அப்படின்னு சொல்லி ஹதீஸு புகாரில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண, நம்முடைய கடமை எதுக்கு? ரெண்டு விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று, சஹாபாக்களாக இருந்தால் கூட ஹதீஸுக்கு மாற்றமாக சொல்லிடுவாங்க, அதான் ஆதாரம். சஹாபாக்களாக இருந்தால் கூட அவங்க இபாதத்து மத்தெல்லாம் கரெக்டாக செஞ்சாலும் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வேண்டி தப்பான முடிவு எடுத்துருவாங்க. தப்பான முடிவு தானே இது? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிக்கும் நம்ம இஷ்டத்துக்கு செய்யணும்னு நினச்சிருக்கணுமா இல்லையா? அதே மாதிரி எடுத்துக்கிறோங்க. ஒரு கணவன் மனைவி பிடிக்கலன்னு சொன்னால் தலாக்குங்கிற ஒரு உரிமை ஆண்களுக்கு கொடுத்துருக்கு, பெண்களுக்கு வேறு விதமான உரிமை இருக்குது. அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் தலாக்குன்னு சொன்னான்னு வைங்க, அப்படி சொன்னால் 3 தடவை சொன்னால் அது ஒரு தலாக்கு தான் என்று ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சுங்க. ஒருத்தன் தலாக்குங்கிறான்னு வைங்க, 3 தலாக்குண்டாக்கி அதோட முடிச்சு விட்றாங்க. எப்படி இந்த சட்டம் வந்துச்சு தெரியுமா? ஹதீஸில் வருது, இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஒருவன் 3 தலாக் என்று சொன்னானேயானால் 3 தலாக் அல்ல, அது ஒரு தலாக்காகத்தான் இருந்தது. யார் சொல்கிறா? இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க. அபூபக்கர் காலத்திலும் அது ஒரு தலாக்காகத்தான் இருந்தது. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியின் முதல் 2 ஆண்டுகளிலும் ஒரு தலாக்காகத்தான் இருந்தது. ஒருத்தன் வந்து கோவத்தில் தலாக்குன்னு சொன்னான்னு வைங்க, முத்தலாக்க சரி நான் முடிஞ்சு வச்சு சொல்லக்கூடாது, ஒரு தலாக் சேர்ந்துக்கலாம், அவங்க சேர்ந்து வாழலாம், மறுபடியும் என்ன கல்யாணம் பண்ணாமல் சேர்ந்துக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அடிப்படை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்து காண தலாக்கு சலாசு அல்ல அகதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலையும் அகதி அபீபக்கரின் அபூபக்கருடைய காலத்திலையும் சதனமின் இமாரத்தி உமருடைய ஆட்சியின் துவக்க காலத்திலையும் இன்னமாயு அத்து வாஹிதா ஒரு தலாக்காகத்தான் இருந்தது. ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒருத்தன் முத்தலாக் என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு தலாக். உமரில் அபூபக்கர் காலத்தில் முத்தலாக்குன்னு சொன்னால் ஒரு தலாக். உமருடைய காலத்தில் ஆரம்பத்தில் என்னவாச்சுன்னா அப்போ ஒரு தலாக் தான். பிறகு மக்கள்லாம் இதில் விளையாடுறா. இவரை சொல்கிறாரு, நிதானமாக இருக்க வேண்டிய விஷயத்தில் அவசரப்பட்டு நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள், இனிமே எவனாச்சும் முத்தலாக்குன்னீங்க நான் முத்தலாக் ஆக்கிடுவேங்கிறாரு. யார் சொல்கிறா? உமரில் நான் சொல்கிறாங்க, இனிமே எவனாச்சும் முத்தலாக்குன்னு சொன்னீங்கன்னு வைங்க, அது 3 தலாக்கை நான் ஆக்கிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஅல்லாஹு அலைஹிம் சட்டமாக்கினார்னு வருது. இப்படி சட்டமாக்கலாமா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு சட்டமாக்கி இருக்கும் பொழுது அதை மீறி மாற்றமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க? சட்டமாக்குறாங்க. இவங்க இந்த மதுஹபை எல்லாம் முத்தலாக்கு இது ஆதாரம். 3 தலாக் கூட எல்லாம் முடிஞ்சு போச்சுக்கிறாங்க. இல்லை, அதுக்கு என்ன ஆதாரம்? இந்த உமர் செஞ்சுட்டாங்க. உமர் செஞ்சால் நமக்கு என்ன சஹாபாக்களை திட்டுற? அப்போ ரசூலுல்லாஹ் திட்டுறீங்களா? நீங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்தில் இப்படி தான் இருந்துச்சுங்கிறோம், அது போனால் பரவாயில்லை. உமரை நீங்கள் இப்போ திட்டுறாதீங்க, உமர் சொல்ல விட்டுறாதீங்க, ரசூல் சொல்ல விட்டுருங்க. யாரை விட்டுருங்க? அப்போ முகமது ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துருந்தால் 4 மதுஹபுலையும் 72 கூட்டத்துலையும் இப்படி தான் சட்டம் வச்சுருக்குறாங்க. எப்படி வச்சுக்கிறாங்க? 3 தலாக்குன்னா 3 தலாக்கு தான். ஷாஃபிலையும் அதான் சட்டம், ஹனஃபிலையும் அதான் சட்டம், மாலிக்கிலையும் அதான் சட்டம், ஹம்பலிலையும் அதான் சட்டம். அல்லாஹ்வுடைய தூதருடைய சட்டம் வேறையாக இருக்குது. எங்கே முகமது ரசூலுல்லாஹ் இருந்தால் சட்டம் வந்திருக்குமா? உள்ளத்தில் முகமது ரசூலுல்லாஹ்ங்கிற கருத்து கரெக்டாக உட்கார்ந்து இருந்தால் அவன் என்ன செஞ்சுருக்கானே? சரிப்பா உமர் சொல்லிட்டு போகிறப்ப உமருக்கு அல்லாஹ் அவர் போய் பதில் சொல்லிக்கிறாரு, நம்ம எதை ஃபாலோ பண்ணுறது, நம்ம எதை சட்டமாக்குறது? அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்தில் ஒரு சட்டம் இருந்து அல்லாஹ் வஹி இறங்குற காலத்தில் அல்லாஹ் கொடுத்துருக்குறான் அந்த சட்டத்தை, அது நடைமுறையில் இருந்திருக்கு. ஒரு சொந்தமாக சொல்லலை, சுயமாக சொல்லலை, அல்லாஹ் சொல்லித்தான் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அல்லாஹ் சொல்லி அல்லாஹ் கொடுத்த சட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கும் பொழுது அதை தூக்கி எரிஞ்சிட்டு எதை எடுப்பாங்களாம்? உமர் சொன்னாங்க சட்டமாக்கி கொண்டோம், உமரை நாங்கள் மதிக்கிறோம், உமரை மதிங்க. அதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கு என்ன வெயிட்டு, அந்த வஹிக்கு என்ன வெயிட்டு? அப்போ முகமது ரசூலுல்லாஹ் கரெக்டாக எல்லா ஃபித்னா முஸிபத்து தான் காரணம். என்ன காரணம்? ரசூலுல்லாஹ்வுடைய இடத்தில் நான் யாரையும் வைக்க மாட்டேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார்களே அதான் சட்டம். அதை மீறி அபூபக்கர் சொன்னால் உமர் சொன்னால் உலகமே சேர்ந்து சொன்னாலும் அதற்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, அதை நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்விடமிருந்து இவங்களுக்கெல்லாம் நியூஸ் வராது, செய்தி வராது, மெசேஜ் வராது. இப்படி விளங்கணுமா இல்லையா? இப்படி நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு சஹாபாக்களும் குர்ஆன் ஹதீஸில் ஒன்று இருக்கும், விளங்காமல் தப்பு செய்வாங்க, விளங்கி மாற்றி பேசுவாங்க. இப்படி நிறைய ஆதாரங்கள் இருக்குது. அதே மாதிரி தான் இமாம்கள் மேற்றபடி. இமாம்கள் என்ன, நம்மளாம் சாதாரண ஆளுக்க, இமாம்கள்லாம் பெரிய ஆளுக்க, அவங்க சொல்கிற நாங்கள் கேட்போங்கிறாங்க.
சரிப்பா இமாம் பெரிய ஆள் தான்ப்பா, இமாமோட ரசூல்லா பெரிய ஆள் இல்லையா? எப்படி சிந்திக்கணும் அதை? நம்ம சாதாரண ஆளுக்குங்கிறது பாதி உண்மையோட பாதி பொய்யை கலக்கிறது. எப்படி சொல்லுவாங்க, நம்மளாம் சாமானியவர்கள், ஆமாம் உண்மை தான், நமக்கு ஒன்றுமே ஆமாம் உண்மை தான், நம்ம பெரிய இபாத்சாலி இல்லை சரி உண்மை தான், அதனால் இமாம்களை பின்பற்றணும், ஏன் அதனால் ரசூலை பின்பற்ற சொல்லுவேன், அதனால் இமாம் பின்பற்றுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக எதை சொல்லணும், அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு பின்பற்றணும்னு தானே சொல்லணும். இவன் என்ன பண்ணுறான், நம்முடைய பலவீனத்தெல்லாம் சொல்லி காட்டி நமக்கெல்லாம் விளங்காது, குர்ஆன் விளங்காது, ஹதீஸ் விளங்காது, ஏன் அரபி மொழியில் இருக்குது. அப்போ இமாம்கள்லாம் அரபி தமிழில் பேச போனாங்களா? இப்போ இமாம்கள் சொன்ன அரபி மொழியில் பேசினா உங்களுக்கு விளங்குமா? அல்லாஹ் அரபி மொழியை சொன்ன விளங்காதான், அல்லாஹ்வுடைய ரசூல் அரபி மொழியில் சொன்ன விளங்காதான். எவ்வளோ பெரிய அறியாமல் இருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ இப்படி தான் மதுஹப் உண்டானது, இப்படி தான் தரிக்கா உண்டானது, இப்படி தான் பலவிதமான கருத்து வேறுபாடு பிதஅத் அனாச்சாரங்கிற மாதிரி எல்லாம் உண்டானது இப்படி தான். இதில் தான் வந்துச்சு முஹம்மது ரசூலுல்லாஹ் உலகம் லா இலாஹ இல்லல்லாஹ் உலகம் செஞ்ச மிஸ்டேக்கு தான் அவ்வளவும் காரணம். இந்த ரெண்டு அர்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயாக்கும் வ முஹதஸாத்தில் உமூர், உங்களை நான் எச்சரிக்கிறேன். எதை எச்சரிக்கிறேன்? எனக்கு பிறகு உருவாக்கப்பட்ட எல்லா காரியத்தையும் எச்சரிக்கிறேன். எனக்கு பிந்தி உண்டான அது இஸ்லாம் இல்லை, நான் உண்டாக்குனா தான் இஸ்லாம். இஸ்லாம்ங்கிற என்னது? எனக்கு பின்னாடி எது உண்டானதோ அது இஸ்லாம் அல்ல. யார் சொல்கிறா? ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. குல்ல முஹதஸத்தின் பிதா, இப்படி எனக்கு பின்னால் உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் பிதஅத் அனாச்சாரம். ஒ குல்ல பிதஅத்தின் லலாலா, ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு. ஒ குல்ல லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு சேர்த்து விடும். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்கிறாங்க? அழகாக சின்ன பிள்ளைக்கு புரிகிற மாதிரி, குழந்தைக்கு புரிகிற மாதிரி அந்த பேசிக்க சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? நான் சொன்னது தான் மார்க்கம், எனக்கு பின்னாடி சொன்னால் ஒரு எடுத்துக்கிறாதீங்க, அதுக்கு பேர் பிதஅத்து, அது வழிகேடு, வழிகேடை செஞ்சு நரகத்தில் கொண்டு சேர்த்துரும் இப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் விளக்கிட்டாங்க. மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை எவனாவது உருவாக்குவானேயானால் அது ரத்து செய்யப்படும், நிராகரிக்கப்படும், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எச்சரிக்கிறாங்க. மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், என்னுடைய ஆர்டர் இல்லாமல் ஒரு அமலை செய்தீர்களே ஆனால் அது நிராகரிக்கப்படும். நான் சொன்னால் தான் செய்யணும், என்னுடைய அமலில் என்னுடைய ஆர்டர் இல்லாமல், என்னுடைய கட்டளை இல்லாமல், வழிகாட்டல் இல்லாமல் ஒன்று செஞ்சால் நிராகரிக்கப்படும். ஏன் அப்படி எல்லாம் நிராகரிக்கிறான்? அவர் வழியாக தான் நல்லா சொல்லி கொடுக்குறான். ரசூல்லா வழி இல்லாமல் வேறு யாராவது சொன்னால் அவருடைய சொந்த கருத்தை தானே இருக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லாமல் வேறு எவர் சொல்லி இருந்தாலும் அவருக்கு அல்லாஹ்ட்டேருந்து செய்தி வராது, அவருடைய கருத்தாக தான் இருக்கும். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு அமலை செஞ்சீங்கன்னு வைங்க, அது நிராகரிக்கப்பட்டுரும். சின்ன புரிஞ்சுக்கிறக்கா நான் சொல்கிறேங்க இல்லைங்களா? எப்படியும் நம்ம ஊடுருன்னு பாருங்களேன், நம்ம எல்லாம் தௌஹீத்வாதின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பெருநாள் வந்துச்சுன்னு சொன்னால் உடனே ஈத் முபாரக், ஈத் முபாரக்குன்னு வரும், எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் வரும், ஃபோன் பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது என்ன ஈத் முபாரக்கு இப்படி சொன்னாங்களா? குர்ஆனில் ஈத் முபாரக் வார்த்தையே இல்லை, ஹதீஸில் ஈத் முபாரக் வார்த்தையே இல்லை. எந்த ஹதீஸு கிதாபுலையாச்சும் ஈத் முபாரக்குன்னு பார்த்துருக்குறீங்களா? கிடையவே கிடையாது. ஈத் முபாரக்குன்னு என்ன ஆச்சு? இப்போ ஈத் முபாரக்கு நம்மளுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ நம்ம தௌஹீதில் வந்துட்டோம், பிதஅத்தை விட்டு விலகிட்டோம்னு சொல்கிறோம், பேசிக்கில் கரெக்டாக இல்லாதனால ஈத் முபாரக்குன்னு சொல்கிறீங்களா? எந்த ஆயத்துலன்னு கேட்கணுமா இல்லையா? ஏன் இப்படி ஈத் முபாரக்குங்கிறது என்ன சுன்னத்து மாதிரி, அசலா ஒரு முஸ்லீமை கண்டு அஸ்ஸலாமு அலைக்குங்கிறமே அந்த மாதிரி பெருநாளைக்கு உள்ள சலாம் எது? ஈத் முபாரக். பெருநாளைக்கு அஸ்ஸலாமு அலைக்குன்னு சொல்கிறது பதிலாக என்ன பெருநாளை கண்டா ஈத் முபாரக், ஈத் முபாரக் கையை கொடுத்து ஈத் முபாரக்கிறான். என்னடா ஈத் முபாரக் எங்கே இருந்தது எடுத்தீங்க? எவன்டா இதை சொல்லி தந்தா உங்களுக்கு? எவனோ ஒருத்தன் சொன்னது இப்படி அனைவரும் செய்யக்கூடிய மார்க்கமாக போச்சு. யாருக்கு இந்த வஹி வந்துச்சு? எந்த தூதர் இதை சொல்லி தந்தார்? எனக்கா கேட்டுருக்குறோமா? அப்போ எப்படிலாம் நுழையுதுன்னு பாருங்கள். நம்ம இப்போ நுழைஞ்சிட்டு இருக்கிறது இப்போ ஒவ்வொன்றும் விழிப்புணர்வு. பழைய பிதஅத்தெல்லாம் நம்ம கலைஞ்சிருவோம், புதுசாக உண்டான விழுந்துருவோம். பழைய பிதஅத்தை இது சொல்லி சொல்லி தந்ததுனால அதை விட்டு விலகிக்கிட்டே வருவோம். நம்ம காலத்தில் உண்டாக்குவோம் பாருங்கள், அதில் கேர்ஃபுல்லாக இருக்க மாட்டோம். அப்போ எதை கேட்டாலும் என்ன செய்யணும்? சொன்னவுடனே ஈத் முபாரக்ரம என்ன? ஒவ்வொன்றையும் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கணும். ஆதாரம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு ஆதாரம் இருந்தால் செய்யணும், இல்லாட்டி என்ன செய்யணும்? தூக்கி எறிஞ்சிடணும். இப்படி நிறைய பார்க்கலாம் அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில். அப்போ நம்ம குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் அடிப்படைங்கிறத உள்ளத்தில் வைத்துக் கொள்வது தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுடைய முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதனுடைய பூரணமான அர்த்தம். இந்த பேசிக்கில் எல்லா நேரத்திலும் நெருப்பு மாதிரி என்ன செய்யணும்? கரெக்டாக இருக்கணும். சின்ன விஷயத்தை கூட துரும்ப கூட விட்டுறக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது, இல்லாத விஷயத்தை செஞ்சு நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஏன்? பிதஅத்து நரகத்தில் கொண்டே சேர்த்துரும். இந்த பிதஅத்துக்காரங்கள்லாம் ஒரு லாஜிக் கொண்டு சொல்லுவாங்க. என்னது? உதாரணமாக பாங்கு சொல்கிறாங்கன்னு வைங்களேன், பாங்கு சொல்லி முடித்தோம். பாங்கு சொல்கிறதுக்கு முன்னாடி முக்கால்வாசி பள்ளிவாசலில் இப்போ தௌஹீத் எழுச்சி வந்தவர் கொஞ்சம் குறைச்சி விட்டாங்க, இருந்தாலும் முக்கால்வாசி பள்ளிவாசலில் இருக்கிறது. பாங்கு சொன்னால் பாங்கு சொல்ல வேண்டியதானே? அங்கே நின்றுட்டு பாங்கு சொல்கிற மைக்கிட்டு நின்றுக்கிட்டு இன்னல்லாஹோ மலாயிகத்தோ யுஸல்லூன அலன் நபி குர்ஆன் ஆயத்தை ஓதுவான், இது ஒன்று ஓதுவான்.
அதுக்கப்புறம் என்ன செய்வான், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா ஸலவாத்துன்னு ஓதி போடுவாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் அக்பர்னு பாங்க சொல்லுவாங்க. பாங்கு சொல்ல நின்று கொண்டு என்ன செய்வான், ஒரு குர்ஆன் ஆயத்து ஒன்று ஓதிப்புட்டு அதுக்கப்புறம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஒரு ஸலவாத்தையும் ஓதிப்புட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறது, பாங்கு சொல்கிறது. இதை சொன்னோன்னு என்ன செய்கிறது, ஏன்டா அதெல்லாம் சொல்கிறீங்க, குர்ஆன் ஆயத்து ஒரு தப்பா கேட்டால் என்ன செய்கிறது, ஏன் ஸலவாத் சொன்னால் தப்பா எப்படி கேட்குறான், குர்ஆன் ஆயத்து தான் ஓதுறான் உண்மைதான், ஸலவாத் தான் ஓதுறான் உண்மைதான், ஆனால் பாங்குன்ற உனக்கு மார்க்கத்தில் சொல்லி தந்திருக்கா இல்லையா, பாங்கு நீனா கண்டுபிடிச்ச, நம்மளாம் கண்டுபிடிச்சோம். பாங்க சொல்லி தந்தது யார், அல்லாஹ்வுடைய ரசூல். ஒரு தடவையாவது பிலாலுடைய பாங்கில் இதெல்லாம் சொன்னாரா, அவர் 10 வருஷம் பாங்கு சொல்லியிருக்காருல மதீனாவில், 10 வருஷமாக பாங்கு, 23 வருஷம் நபியாக இருந்தால் கூட மதீனாவுக்கு போன போது தான் பாங்கு வருது. அப்போ 10 வருஷம் 9 வருஷ காலம் அவர் பாங்கு சொல்லியிருக்காரு. 9 வருஷத்தில் எந்த பாங்களையாவது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது சொல்லிவிட்டு பாங்க சொன்னாரா, பாங்குன்னா எடுத்தோன்னு அல்லாஹ்னு ஆரம்பிக்க வேண்டியதானே. அப்போ நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும், இது குர்ஆன் ஆயத்தானு பார்க்கக்கூடாது. இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படியான்னு சொல்லி நான் போய் நின்றுக்கிட்டு பாங்கு சொல்கிறதுக்கு முன்னாடி அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கித்தாபுல் லா ரைப ஃபீஹி சூரத்துல் பக்ரா ஃபுல்லாக ஓதிப்புட்டு பாங்கு சொன்னால் ஒத்துக்குருவியா, அதுவும் குர்ஆன் தானே. அப்போ டைம் கூட போகும்போது விளங்குது, பக்ரா ஓதி முடிக்க 1.5 மணி நேரம் ஆகிருமா இல்லையா. அப்போ அதில் யாசின் ஒரு குர்ஆன் ஹக்கீம் ஓதிப்புட்டு அப்புறம் பாங்கு சொன்னால் ஒத்துக்குருவியா, ஏன்டா யாசின் குர்ஆன் தானே வரேன், அட குர்ஆனை ஓரியான்னு பேச்சு கிடையாது, நல்லது தானே. இது ஒரு வாதமாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லது தானேன்றது கேட்டீங்கன்னா நல்லது தான், அது நல்லது, தனியாக நல்லது. அது இதுலேயும் சேர்க்குற நல்லதுங்கிறது எல்லாத்தையும் செய்ய முடியுமா. நீங்கள் உப்பு இருக்குல்ல, உப்பு நல்லது கெட்டதா ஹலாலான தானே, டீ போடும் உப்புளி கொட்ட முடியுமா, ஏன்டா உப்பு நல்லது தானே, அதே ஏன்டா இதில் போடுற, டீக்குன்னு ஒரு மெத்தட் ஃபார்முலா இருக்குல்லடா, டீக்கு உள்ள சமண டீயில் போடு, அதில் உப்பு கொண்டே போடுற, அதில் பிரியாணி ஆக்கும் சீனி கொண்டே கொட்டினா, பிரியாணி ஆக்குறா சீனியை கொட்டுறான், ஏன் கொட்டுற, சீனி நல்லது தானே, அட சீனி நல்லதாண்டா, தனியாக நல்லதுடா, அதை எங்கே போடணும்னு சொல்லிட்டு அங்கே போடு, அதையும் பிரியாணி கொண்டு சீனியை போடுற கேட்பமா இல்லையா. அப்போ உலகத்தில் நம்ம கரெக்டாக இருக்கிறோம், தீனில் தெரியா இல்லை, இதில் தெளிவாக இருக்கிறோம். துன்யா விஷயத்தில் நல்லது தானேன்னு சொன்னால் கிறுக்குங்கிறோம். நல்லது தான்ப்பா, நல்லதுன்னு அது எங்கே எதை வைக்கணும் நடக்க வேணாமா, எல்லாம் நல்லது தான், செலவாத்து நல்லது தான், அதை எங்கே கொண்டே ஓதுற, சும்மா உட்காந்து ஓதிட்டு பாங்கில் சேர்த்தினா அது எல்லாரும் சொல்ல வேண்டிய நிலம் உண்டாயிருமா இல்லையா. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியலன்னு ஆகுமா இல்லையா, தெரியாது நீ சொல்லிக் கொடுத்தேன்னு ஆகுமா இல்லையா. அதனால் என்ன நம்ம விளங்கினே, நல்லது பிறந்த ஏமாற்றுவாங்க உங்களுக்கு செலவாத்து கிட்டதா. அதே இடத்துல என்ன பண்ணுறாங்க, பாங்குக்கு முன்னாடி செலவாத்தே கிடையாது, பிதஅத்து, நரகத்தில் சேர்க்க, நல்லா விளங்கிக்கிறங்க. பாங்குக்கு முன்னாடி ஒருத்தன் செலவாத்து சொன்னால் அது எங்கே சேர்க்கவனே, செலவாத்தெல்லாம் பார்க்க மாட்டான். நீங்கள் என்ன செய்வீங்க, உங்கள் மாமியா நீங்கள் பிரியாணியில் போட்டு சீனியை போட்டால் மாமியா என்ன பண்ணுவா, அதான் நல்லா பண்ணுவான், அவ்வளோதான். நீங்கள் சீனி போட்டின்னு பார்க்க மாட்டான், ஏன் இதான் பிரியாணி மெத்தேடு கேட்பாங்களா இல்லையா. அந்த மாதிரி தான் நீங்கள் போட்டது சீனின்னு பார்க்காம கோவம் வர்ற மாதிரி தான் நீங்கள் ஓதுன செலவாத்து நல்லா பார்க்க மாட்டான். இது ஏன்டா அங்கே போய் சேர்க்குற, பாங்குன்னு அல்லாஹ்வுக்கு தான் நம்ம ஆரம்பிக்கணும், அப்படி தானே ரசூல் சொல்லி தந்தார், அப்படி தானே உங்கள் ட்ரைனிங் கொடுத்தார், நீ ஏன்டா புதுசாக சேர்க்குற அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்வான், எடுத்துக்கிடுவான். நல்லது தானேங்கிறதுக்கு இஸ்லாத்தில் எந்த விதமான இடமும் கிடையாது. அதே நேரத்தில் என்ன செய்கிறாங்க, பாங்கு முடிஞ்சவொன்னே செலவாத்து சொல்ல சுன்னத்து இருக்குது, அதை விட்டுறான். பாங்குக்கு முன்னாடி செலவாத்து கிடையாதுங்க. பாங்கு சொல்லி முடிச்சோன்ற சொல்ல என்ன செஞ்சாங்க, பாங்கு சத்தத்தை கேட்டால் அதே மாதிரி நீங்களும் சொல்லுங்கள், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னா நம்ம நல்லா அதே மாதிரி சொல்லணும், அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அதையே நம்ம சொல்லணும், ஹய்யா அலா ஸலான்னு சொல்லும்போது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லிக்கிறணும், மீதிலாம் அதே மாதிரி சொல்லிக்கிறணும். இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு அப்புறம் என்ன சொன்னாங்க, பிறகு என் மீது நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள். பாங்கு சொல்லி முடிச்சோன்னா எத்தனை பேர் செலவாத்து சொல்கிறோம், விதத்தை கரெக்டாக செய்கிறோம், சுண்ணத்தை விட்டுறோம் அனைவரும். இந்த பாங்கு சொல்கிற மோதினார் கூட சொல்ல மாட்டார், பாங்குக்கு பிந்தி செலவாக சொல்ல மாட்டார், பாங்குக்கு முந்தி மைக்கில் செலவாக சொல்கிறார், அவர்கிட்ட போய் கேளுங்க, பாங்கு சொல்லி முடிச்சு செலவாக சொன்னியாண்டு, பாங்கு சொல்லி முடிச்சுட்டு இப்போ அவர் போய் ஒளி செய்ய போயிடுவார், செலவாத்து சொல்லலை நல்லா தெரியும். அந்த மாதிரி கண்ணு முன்னாடி பார்க்குறோம். அப்போ நம்ம என்ன விளங்கணும், நல்லது தானேன்னு தான் எல்லா அனாச்சாரம் நுழையும். ஈது முபாரக் நல்லா தான், ஈது பெருநாள் முபாரக்னா பறக்கத்து நல்லா தான் இருக்குது. அதே இப்போ இப்படி எடுத்துக்கிறோங்களேன், தொழுகிறோம், தொழுகையில் நாங்கள் ருக்குல என்ன ஓதுவீங்க, அதுக்குன்னு ஒரு தஸ்பீஹ் இருக்குது, சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்ன செய்யுது, ஒரு தஸ்பீஹ் இருக்குது, அதை ஓதுறோம். ஒருத்தன் ருக்குல நின்றுக்கிட்டு என்ன செய்யறான், குல் ஹுவல்லாஹ் அல்லாஹு ஸமதுங்கிறான். இது நல்லதா கெட்டதா, குல் ஹுவல்ல நல்லது தான், அங்கே ஓதுன தப்பு. எப்படி நீங்கள் விளங்கணும், குல் ஹுவல்லாங்கிற நல்லது தான் பாது, அதையும் அங்கே ஓத சொன்னாங்களே உனக்கு, அங்கே வேறு இருக்குல்ல ஓதுறதுக்கு, அங்கே இதான் ஓதணும்னு சொல்லி தந்துருக்கும். சுப்ஹான ரப்பியல் அஸீமை விட குல் ஹுவல்லாஹ் சிறந்ததா இல்லையா, லட்சம் மடங்கு சிறந்தது. அது அல்லாஹ்வுடைய கலாம். சுப்ஹான ரப்பியல் அஸீம்ங்கிறது கலாமுல்லா இல்லை, அல்லாஹ்வுடைய வேதத்தில் உள்ளது இல்லை, ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறது. அப்போ குல் ஹுவல்லாங்கிறது 1/3 பங்கு குரானில், அவ்வளோ பெரிய மொத்த குரான்லேயே 1/3, குரானில் 1/3ங்கிற அளவுக்கு மரியாதைக்குரியது சூரத்துல் இக்லாஸ். அதே நேரத்தில் ருக்குல போயிட்டு ஒருத்தன் குல் ஹுவல்லா ஆகுதுன்னா நம்ம என்ன செய்வோம், ஏன்னா குல் ஹுவல்லா ஓதுற குரானை அவமதிக்கான்,
குரான் தானோட ஓதுன்னு கேட்டால் ஒத்துக்குறோமா? அப்போ குரான் ஓத வேண்டியது தான். எங்கே ஓதணுமோ அங்கே ஓதணும். எங்கே வேறு ஒன்று சொல்லி தந்திருக்கோ அது அங்கே தான், அதை தான் செய்யணும். அப்போ பிதஅத்து என்ற இந்த மாதிரியான ஒரு தோற்றத்தில் உங்களுக்கு என்ன செய்யும், நிறைய வந்து நுழைந்து கொண்டே இருக்கும். எல்லாத்துலையும் என்னவாக இருக்கணும்னா நம்ம ஏற்றுக்கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் சொன்னானா அப்போ தான் நான் ஏற்றுக்கிறேன். முகமது ரசூல்லா அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களா ஏற்றுக்க, இவ்வளோ தெளிவாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தெளிவுக்காக வேண்டி ஒரு செய்தியை மட்டும் சொல்லிடுறான். அது என்ன செய்தின்னு கேட்டால், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல் செயல் இருக்கு இல்லையா, அதை கூட நம்ம ரெண்டாக பிரித்து வச்சுருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய அனைத்தும் சுன்னத் ஆகாது, அனைத்து மார்க்கமாகாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 நிலை இருக்கிறது. ஒன்று ரசூலுங்கிற நிலை, இன்னொன்று மனிதர் என்கிற நிலை. மனிதர் என்ற நிலையில் சில காரியத்தை அவங்க செஞ்சாங்கன்னு வைங்க, அது மார்க்கம் ஆகாது. ரசூல் என்ற நிலையில் செஞ்சாங்க பாருங்கள், அதுதான் மார்க்கமாகும். இப்போ புரிந்து கொள்வதாக இருந்தால், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோதுமை தானே சாப்பிட்டாங்க, அரிசி சாப்பிட்டாங்களா? அரிசி அங்கே இருந்துச்சா? இல்லை. அப்போ ரசூல்லா கோதுமை சாப்பிட்டா நம்மளும் கோதுமை சாப்பிட்ற சுன்னத்து நேரம் கூட சொல்லி தந்தாங்களா? ரசூல்லா கோதுமை தானே சாப்பிட்ருக்குறாங்க. அப்போ கோதுமை ரொட்டி தான் சாப்பிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எது சாப்பிடலை? இந்த பிரியாணியும் கண்டதே இல்லை. நம்ம சாப்பிட்ற இந்த சாப்பாடு மெத்தடு அது எதுவுமே ரசூல்லா பார்த்ததே கிடையாது. அப்போ நம்ம யாராச்சும் வந்து இனிமேல் நீங்கள் கோதுமை ரொட்டி சாப்பிட்ற சுன்னத்துன்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை. ஏன் சொல்லலைன்னு கேட்டால், ரசூல்லா கோதுமை சாப்பிட்டது மனிதருங்கிற முறையில், வஹீயில் சாப்பிடலை, அல்லாட்டிருந்து வந்து மார்க்கம்ங்கிற அடிப்படையில் சாப்பிடல. அது எந்த அடிப்படையில் கண்டுபிடிக்கிறோம்னு கேட்டால், ரசூல்லா நபியா 40 வயசில் ஆனாங்கல்ல, 40 வயசில் வஹி வருது. 35 வயசில் என்ன சாப்பிட்டாங்க? இதே கோதுமை தான் சாப்பிட்டாங்க. 25 வயசில் என்ன சாப்பிட்டாங்க? இதை தான் சாப்பிட்டாங்க. அப்போ வஹீயில் சாப்பிடலை. நபியா அவருக்கு முந்தியும் சாப்பிட்டாங்க. நபியான பிறகு அதை செஞ்சால் தான் வஹீன்னு நீங்கள் சொல்லணும். ரசூல்லா கோதுமை ரொட்டி சாப்பிட்டு 40 வயசில் மட்டுமா? அதுக்கு முந்தி கோதுமை என்னென்னு தெரியாதா? 40 வயசுலாம் செய்ய ஆரம்பித்தாங்களா? இல்லை. நபி ஆயிருக்காட்டாலும் அவங்க சாப்பிட்ருப்பாங்க. அது ரசூல்லா மட்டுமா கோதுமை சாப்பிட்டாங்க? அபூஜஹல் தான் சாப்பிட்டான். ரசூல்லா கோதுமை சாப்பிட்ட மாதிரி அபூஜஹல் சாப்பிட்டது எது? அதே கோதுமை தான். அப்போ இந்த கோதுமையை சாப்பிட்டது இறை தூதரைங்கிற அடிப்படையில் இல்லை. அந்த காலத்தில் வாழும்போது உணவு தேவை, என்ன உணவு கிடைக்கிது அது சாப்பிடுவார்கள். அவங்க தமிழ்நாட்டில் இருந்தால் சோத்தை சாப்பிட்ருப்பார்கள், நம்ம அங்கே இருந்தால் நம்ம ரொட்டி சாப்பிட்ருப்போம். அப்போ அவங்கவுங்களுக்கு என்ன கிடைக்கிறதா தான் சாப்பிடுவார்கள். அந்த அடிப்படையில் ரசூல்லா சாப்பிட்டாங்களே தவிர அதனால் அது மார்க்கம் இல்லைங்கிறோம். ரசூல்லாவுடைய செயலை பிரிக்கிறோம் பார்த்தீங்களா? அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்சால் கூட அது வஹியாக இருந்தால் தான் நம்ம பின்பற்றுறோம், வஹி இல்லாட்டி விட்டுடுறோம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து ஒட்டகத்தெல்லாம் போனாங்க. ஒட்டகத்தில் போகிறது சுன்னத்து நேராக சொல்லுவீங்களா? குறைஞ்சபட்சம் ஹஜ்ஜிக்கு ஒட்டகத்தில் போகிறது சுன்னத்து நேராக சொல்லுவீங்களா? ஹஜ்ஜிக்கு ஒட்டகத்தில் போனாங்க. ஹஜ்ஜி கடமையை செய்வதாக இருந்தால் ரசூல்லா ஒட்டகத்தில் போனார்கள். நீங்கள் ஒட்டகத்தில் போனால் ஒருத்தரும் போக மாட்டான், போக முடியாது. அப்போ ரசூல்லா ஒட்டகத்தில் போனால் எதுக்காக போனாங்க? அந்த காலத்தில் கிடைச்ச வாகனம் அவ்வளவுதான். ஹஜ்ஜிக்கு மட்டும் ஒட்டகத்தில் போனாங்க, எல்லாத்துக்கும் ஒட்டகத்தில் போனாங்க. நபியான பிறகாக போனாங்க, அதுக்கு முந்தையும் தான் போனாங்க. ஒட்டகத்தில் ஏறி போனது 25லேருந்து போனாங்க, 20லேருந்து போனாங்க, 30லேருந்து போனாங்க, அவங்க போனாங்க, எதிரி போனாங்க, எல்லோரும் போனாங்க, எல்லா இடத்துக்கும் போனார்கள். அது ஒரு வாகனம், அது வஹி அல்ல. அது அல்லாஹ்வின் உத்தரவு வந்து இனிமேல் ஒட்டகத்தில் போன்னு ஆர்டர் வந்தால் செஞ்சாங்க. ஆர்டர் வராமே செஞ்சார்கள், ஆர்டர் வர முந்தியும் செய்தார்கள். அவங்களை எதிர்த்தவர்களும் இதைத்தான் செஞ்சார்கள். அப்போ நம்ம எப்படி விளங்கணும்? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்லையே ஒட்டகத்தில் அவங்க போனாங்க என்றால் அது மார்க்கம் ஆகலை. ஏன் ஆகலை? அது வஹி இல்லை. அப்போ மனிதர் என்ற முறை ரசூல்லா சொன்னாலும் நம்ம பின்பற்ற மாட்டேங்கிறோம். அப்போ ரசூல்லாவுடையது இப்படி ரெண்டாக பிரிக்கும்போது வேறு ஆட்கள் எப்படி பின்பற்றுறது? மற்றவங்களோடையெல்லாம் எப்படி பின்பற்றுவதுன்னு கேட்குறேன். வஹி வராத ஆட்கள் எப்படி பண்ணுறது? வஹி வர்றாலே இப்படி ரெண்டாக பிரிக்கிறீங்க. யாருக்கு வஹி வந்ததோ அவரை இரண்டாக பிரித்து ஒன்றை ஏற்றுக்கொள்கிறீர்கள், ஒன்றை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு மேட்ருது. எந்த குரூப்பும் ரொட்டி சாப்பிட்ற சொன்னதுன்னு சொல்லவே மாட்டான் இல்லையா? இந்த உள்ள லைட்லாம் போட்டிருக்கேன், இதெல்லாம் ரசூல்லா காலத்தில் இருந்துச்சா? மண்ணெண்ணெய் விளக்கு இந்த ஆலிவ் ஆயில் விளக்கு தான் வச்சுருந்தாங்க. அப்போ அது சுன்னத்து நேராக சொல்ல முடியுமா? இதெல்லாம் பிதத்துன்னு சொல்ல முடியுமா? இது இபாதத்துக்கு தீன் கிடையாது, துன்யா. அப்போ இந்த மாதிரி அதை போய் சுன்னத்துன்னு யாரும் சொல்லவே மாட்டோம். அந்த அடிப்படையில் இருக்கும். நம்ம என்ன வழங்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கம் என்ற பெயரில் எதை நமக்கு சொன்னார்களோ அதுதான் பின்பற்ற வேண்டும். மார்க்கம் இல்லாமல் மனிதருங்கிற முறையில் அவங்க சில காரியங்களை செஞ்சிருப்பார்களே, ஆனால் அதை பின்பற்ற தேவையில்லை என்று இந்த மார்க்கத்தில் அனைவரும் ஒத்துக்கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் இதை ஒத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் என்ன செய்கிறோம்? அபூபக்கர் சொன்னால் கேட்கணும், அபு ஹனீஃபா சொன்னால் கேட்கணும், பெரியார்கள் சொன்னால் கேட்கணும். முன்னோர்கள் அவங்களுக்கு வஹி வருமா? வஹி வந்தாலே பிரிக்கிறீங்க, பிரித்து ரெண்டாக பிரிக்கிறீங்க. அதனால் வந்து எல்லாத்துக்கும் காரணம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை தெளிவாக அழுத்தமாக முழு அர்த்தத்தோடு உள்ளத்தில் பதிய வைத்துக் கொண்டீர்களே, ஆனால் இனிமேல் வந்து நுழையவிருக்கிற பிதஅத்தில் நுழையாமல் தடுக்கப்பட்டு விடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்